தமிழன் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நமது அரசியல் அரங்கம் நிகழ்ச்சிக்கு தமிழ்நாடு லாரி உரிமையாளர் சங்கம் தலைவரும் அரசியல் விமர்சகருமான அண்ணன் நாராயணன் அவர்கள் நம்முடன் நம் நிகழ்ச்சிக்கு இணைந்திருக்கிறார். அவரை வரவேற்போம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம் சார். எப்படி சார் இருக்கீங்க? நல்லா இருக்கு சார். லாரி உரிமையாளர் சங்கம் அப்படின்னும் போது இன்றைக்கி லாரி இல்லைன்னா லாரியில் தண்ணி கொண்டு போகிறாங்க. பல்வேறு டிரான்ஸ்போர்ட்களுக்கு முக்கிய பங்காற்றுவது லாரியோடைய பங்கு பெரும்பங்கு. இன்றைக்கி லாரி ஒரு நாள் ஸ்ட்ரைக் பண்ணாலே அத்தனை பொருட்களின் விலையும் ஏறக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது. ஏன்னா அந்த மாதிரி காய்கறிகளாக இருக்கட்டும், அரிசியாக இருக்கட்டும், அத்தியாவசிய பொருட்கள் மக்களுக்கு சேரக்கூடிய அனைத்து பொருட்களையும் ஒரு ஊர்லேருந்து கொண்டு சேர்ப்பது லாரி ஓட்டுநர்களில் மிகப்பெரிய பங்காக இருக்குது. அந்த சங்கத்தின் தலைவராக இருக்கக்கூடிய நீங்கள் இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கிறது மகிழ்ச்சி. சொல்லுங்கள் சார், எந்த மாதிரியான உங்களுக்கான இந்த லாரிகள் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சின்ன சின்ன இடையூறுகள் ஏதாவது இருக்கா? அந்த மாதிரி சமீபத்தில் கூட மத்திய அரசு இந்த எப்சி பண்ணுறதுக்குன்ற போது ரேட்டெல்லாம் உயர்த்தியிருக்காங்க. எனக்கு தெரிந்து ஒரு 1000 ரூபாய்க்குள்ளே இருந்த கட்டணத்தை 20-25,000 ரூபாய்க்கு மேலே உயர்த்தியிருக்காங்க. இதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? இதனால் உங்களுக்கு என்ன மாதிரியான பாதிப்பு இருக்குது? நான் டிப்பர் லாரி சங்கத்தினுடைய தலைவர், அதிகபட்சமாக கனிம வளங்கள் ஏற்றிட்டு போகிற லாரிகளுடைய தலைவர். நான் 15 வருஷத்துக்கு அப்புறம் பழைய வண்டிங்கள்லாம் கிராப்புக்கு ஆகிடணும் அப்படின்னு முதல்ல ஒரு சட்டத்தை கொண்டு வர ஐடியா பண்ணாங்க. அதுக்கப்புறம் இந்தியாவில் இது சாத்தியம் இல்லைன்ட்டு ஒரு 20 வருஷத்துக்கு வரைக்கும் நீட்டு 850 ரூபா வருஷ பீஸு எப்சி பண்ணால் 850 ரூபா பீஸு நடைமுறையில் இருந்தது. இப்போ திடீர்னு மத்திய அரசாங்கம் 25,000 ரூபாய் எப்சிபிஎஸ்ன்னு ஏற்றிருக்கிறாங்க. இதுக்கு என்ன காரணம்னா பொல்யூஷன் தான் பிரச்சனை. பழைய வண்டிகள் இன்ஜின் பொல்யூஷன் ஓவராக இதாகுது. அதனால் அதை கட்டுப்படுத்தணுங்கிறது தான் ஒன்றிய அரசினுடைய கொள்கை நோக்கம். ஆனால் 25,000 ஏற்றிட்டா அது சரியாயிடுமா? 25,000 ஏற்றி பணத்தை மட்டும் மக்கள்கிட்ட இருந்து பிடிங்கிட்டா அதே இன்ஜினில் தான் ஓடப்போகுது, அதே பொல்யூஷன் தான் மறுபடியும் வரப்போகுது. இது என்ன கொள்கைன்னு எங்களுக்கு ஒன்றும் புரியல. லாரி வச்சிருக்கிறவங்க 25,000 ரூபான்றது கொடுத்துருவாங்க. கஷ்டப்பட்டாலுமே அந்த காசை கொடுத்து எப்சி பண்ணிடுவாங்க. அப்போ நீங்கள் அதை எப்படி தடுக்க முடியும்? தடுக்கவே முடியல. இதில் என்ன ஒரு விஷயம்னா, இப்போ பெரிய பெரிய ஆளுங்கள்லாம் லேட்டஸ்ட்டாக வண்டிங்களை வாங்கிட்டே இருப்பாங்க. புது வண்டிங்களை போரு 6 வாங்கிட்டே இருப்பாங்க. இப்போ இந்த பழைய வண்டிங்க யார் ஒரு 20 வருஷம் வண்டி 30 வருஷம் வண்டி யார் வச்சுருக்காங்கன்னா ரொம்ப ஏழ்மையாக அவனால் தொழில் செய்ய முடியாமல் புது வண்டி வாங்குகிற கண்டிஷன் அவங்ககிட்ட இருக்காது. இல்லாதவன் தான் அந்த வண்டி வச்சுருக்கிறான். அவன் அதை இந்த எப்சி பண்ணி ஓட்டுறதே அவனுடைய பெரிய விஷயம். அந்த குடும்பத்தை ரன் பண்ணுறது அவன் தலையில் போட்டு 25,000 ரூபா எப்சி பண்ணி பீஸை போட்டாங்கன்னா அவன் எப்படி கட்டுவான்னு ஒரு முறை. இன்னொன்று, அந்த பொல்யூஷன் நான் கேட்டது போல் அந்த பணத்தை வாங்கிட்டா மக்களிருந்து பணத்தை பிடிக்கிட்டா அந்த பொல்யூஷன் மாறிடுதா அப்படிங்கிறது 2வது கேள்வி. அருமையான கேள்வி. 3வது கேள்வி, நாங்கள் என்ன லாரி சங்கம் கோரிக்கை சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு வைக்கிறோம்னா, நீங்கள் இப்போ அந்த அதே பாடி அதே சேசிஸு அதே எல்லாமே இருக்கட்டும், இன்ஜின் தானே ப்ராப்ளம். இந்த இன்ஜினை மட்டும் அந்த தொட்டிக்கு மாற்றிட்டு அந்த வண்டியை அப்படியே ரன் பண்ண விடலாம். புது இன்ஜினை நீங்கள் என்ன இப்போ BS6 வந்திருக்குது, அந்த இன்ஜினை நம்ம வாங்கி போடுங்க அப்படின்னு ஒரு கொள்கையை சொன்னீங்கன்னா அது ஆளுகளுக்கு ஒரு 50% மானியம் கொடுங்க. என்னென்னமோ எதோ கம்பெனிகளுக்கு கொடுக்குறீங்க. இந்த மாதிரி நலிந்த லாரி ஓனர் தான் அந்த பழைய வண்டிங்க வச்சுருக்கிறவங்க. ஒரு வண்டி 2 வண்டி 4 வண்டி வச்சுருப்பான் பழைய வண்டிங்களை. மேற்கொண்டு அவனால் வண்டி வாங்க முடியாது. அந்த மாதிரி ஆளுக்கு ஒரு இன்ஜினை புது இன்ஜினை கொடுங்க. இன்ஜினை ஸ்பீட் பண்ணட்டும். அதுக்கு ஒரு 25% டிஸ்கவுண்ட் கொடுங்க, மானியம் கொடுங்க, சப்சிடி கொடுங்க, ஒரு 50% கொடுங்க. கொடுத்த புது இன்ஜினை மாட்டிட்டோம்னா ஏன் பொல்யூஷன் பிரச்சனை வரப்போகுது? எப்போவுமே வரப்போகிறதில்ல. அந்த இன்ஜினுக்கு மறுபடியும் ஒரு 15 வருஷம் லைஃப் இருக்குது. அப்போ அதை வச்சு ஓட்டலாம். இதையெல்லாம் ஏன் இந்த திட்டங்களை தயாரிக்க மாட்டேங்கிறாங்க, இதை எடுக்க மாட்டேங்கிறாங்க? நாங்கள் பல முறை கேள்வி கேட்குறோம். உங்களை மாதிரி சங்கங்களை சேர்ந்த நிர்வாகிகள் தான் இதை நீங்கள் முன்னெடுத்து சொல்கிறோம். ஆல் இண்டியா லெவலில் நாங்கள் கொண்டு போய் கூட அதை நிதின் கட்கரிக்கிட்டே இதெல்லாம் பேசுகிறோங்க. தலைவர்கள் எல்லாம் பண்ணுறாங்க. மாநில லெவலில் இந்தியா லெவலில் எல்லாம் பேசுகிறாங்க. ஆனால் அவங்களுக்கு பணம் பிடுங்கிறது தான் குறிக்கோளை தவிர நாடு நல்லா இருக்கணும், பொல்யூஷன் கண்ட்ரோல் பண்ணுங்கிற எண்ணமெல்லாம் அவங்களுக்கு கிடையாது. இதை வச்சு எவ்வளோ பணம் எவ்வளோ. ஆனால் இந்த சட்டம் மாநில அரசுகள் நினைத்தால் நிறுத்திக்கலான்னு ஒரு இதுக்கு சேர்த்துருக்காங்க. அந்தந்த மாநில அரசுகள் முடிவு எடுத்துக்கலாம். பழைய எப்சி பணமே வாங்கிக்கலாம் அப்படின்னு முடிவு எடுத்து மாநில அரசுக்கு உரிமை கொடுத்துருக்காங்க. அப்போ நீங்கள் மாநில அரசுக்கு ஒரு கோரிக்கை வச்சிருக்கலாமே? அதுதான், மாநில அரசுக்கும் கோரிக்கை வச்சாச்சு. இன்னும் இது வரைக்கும் அவங்க அதை செவி சாய்க்கல. இப்போ கோயம்புத்தூரில் ஒரு பெரிய மாநாடு லாரி சங்கம் இது பண்ணாங்க. அதில் போக்குவரத்துறை அமைச்சர் மற்ற அமைச்சர்கள்லாம் வந்திருந்தாங்க. அவர்கிட்ட அங்கேயே கோரிக்கை வச்சாங்க. இல்லைன்னா ஸ்ட்ரைக் அறிவிக்கிறோன்னு போன 9ஆம்
தேதியிலிருந்து ஸ்ட்ரைக்குன்னு மாநில தலைவர் ஸ்ட்ரைக்குன்னு நாங்கள் வந்து அறிவிச்சிருந்தோம். அப்போ அவர் மேடையில் கேட்டுக்கிட்ட ஸ்ட்ரைக்கை வாபஸ் வாங்குங்க, நாங்கள் வந்து முதலமைச்சர்கிட்ட பேசி இதை சரி பண்ணி கொடுக்குறோம் அப்படின்னு ஒரு உறுதிமொழி கொடுத்துருக்கிறாரு. குறைச்சி எப்சி பணத்தை குறைச்சி கொடுக்குறோன்னு சொல்லி தான் சொல்லியிருக்காரு, தவிர இந்த இதை முழுமையாக அதை ரத்து பண்ணுறோம் அப்படின்னு அந்த வார்த்தையை சொல்லலை. ஒரு வருவாய் வருதமான பணத்துக்கு தான் பார்க்குறாங்க, எல்லாமே பணத்துக்கு தான் பார்க்குறாங்க. இதை நாங்கள் முழுமையாக எதிர்க்கிறோம். இதுக்கு பதிலாக ஆல்டர்னேட்டிவாக நான் சொன்னது போல் புது இன்ஜினை அந்த வண்டியில் மாட்டிக்கலாம், தொட்டி சேஸ் அதே இருக்கட்டும், அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லையே. இன்ஜின் ஓகே சார், ஆனால் ஒரு இன்ஜின் வந்து ஒரு லாரியோட விலைக்கு ஈக்குவலா வரும்னு சொல்லுவாங்க. ஆமா, ஒரு 10 லட்ச ரூபா வரும்னு வச்சுக்கோங்களேன் ஒரு இன்ஜின். அதுக்கு ஒரு லாரியை வாங்கிடலாம். இல்ல, லாரி 50 லட்சத்துக்கு வாங்கணும். அப்ப இன்ஜின் 10 லட்சம் 10 லட்சத்துக்கு இன்ஜின் வாங்குறோம்னா அரசாங்கம் ஒரு சப்சிடி கொடுங்க, ஒரு மானியம் கொடுங்க. பாதிக்கப்பட்டவர்களுக்கு தானே கொடுக்குறீங்க, பெரும் முதலாளிக்கு கொடுக்க சொல்லலையே. இந்த மாதிரி பழைய வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு தானே கொடுக்க சொல்றேன். கொடுத்து நாட்டை காப்பாத்துங்க, இந்த பொல்யூஷன்ல இருந்து நாட்டை காப்பாத்துங்க. லாரினால தான் பொல்யூஷன் வருது. எந்த அளவுக்கு ஒரு பாதிக்குதுன்றதுக்கு டெல்லி ஒரு உதாரணம். நாட்டின் தலைநகர் பாக்குறோம். இன்னைக்கு வந்து அங்க ஃபுல்லா எலக்ட்ரிக்கல் வெஹிக்கிள் தான் மெஜாரிட்டியா அங்க போய்கிட்டு இருக்கு. அப்படி இருந்துமே இப்போ கூட 2 நாட்களுக்கு முன்பு பொல்யூஷன் ரொம்ப அதிகமா இருக்குன்னு சொல்லி சில வண்டிகள்லாம் நிறுத்திட்டாங்க ஓட்டலாம். ஆமா ஆமா, அது வந்து அந்த மாதிரி மற்ற மாநிலங்கள் வரக்கூடாதுன்னு நினைக்கிறது நல்ல விஷயம். நல்ல விஷயம் தான். நல்ல விஷயத்துக்கு நாங்கள் சொல்ற கோரிக்கையை பண்ணுங்க. நாங்கள் லாரி உரிமையாளர்கள் சொல்றோம்ல, சங்கங்களை சொல்றோம்ல கோரிக்கை, இதை பார்த்துங்க, இன்ஜினை மாற்றி கொடுங்க, சப்சிடி கொடுங்க. எல்லாம் இப்போ வந்து பீகாரில் எலெக்ஷன் நடந்துச்சு, மகளிருக்கெல்லாம் 10,000 கொடுத்தீங்க இல்லை, அந்த மாதிரி லாரி உரிமையாளர்கள் விவசாயிகளுக்கெல்லாம் செய்யுங்க சார். விவசாயிகளும் லாரி உரிமையாளர் தான் ரொம்ப மோசமான நலிவடைஞ்சு கிடக்குறாங்க. 10,000 ரூபா கொடுத்துட்டாங்க, இது 5 லட்ச ரூபா இல்லை, 5 லட்சம் தான். அதனுடைய நாட்டை பாதுகாக்கிறது பார்க்கணும் இல்லை, பொல்யூஷனுங்கிறீங்கல்ல. அப்போ அதுக்கு பாதுகாக்கல. இந்தியாவில் நீங்கள் ஃபாரின் கண்ட்ரி போல் பண்ண முடியுமா? எல்லாத்தையும் ஒழிச்சு கட்டிட்டா எப்படி பொழைப்பான்? எத்தனை லட்சம் குடும்பங்கள் இந்தியா முழுவதும் இந்த இதை ஒழிச்சு கட்டினீங்கன்னா எப்படி அவன் பிழைக்க முடியும்? அவன் எப்படி வந்து என்ன தொழில் செய்ய முடியும்? இந்த பிரச்சனைலாம் இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த கோரிக்கை வைக்கிறோம். ஹைகோர்ட்டில் இப்போ முந்தானோட கேஸு போட்டு அது நடந்துட்டு இருக்குது. டபுள் நீதிபதிகள் கொண்ட பெஞ்சில் இந்த கேஸ் போயிட்டு இருக்குது, மறுபடியும் ஒத்தி வச்சிருக்கிறாங்க. அது நல்ல தீர்ப்பு வருமா நாங்கள் அதையும் எதிர்பார்க்குறோம். அரசு நல்ல முடிவு எடுக்கணும், மாநில அரசு நாங்கள் எதிர்பார்க்குறோம். இப்போ வந்து திருப்பரங்குன்றத்துக்கு நீதிபதி உத்தரவிட்டாங்களே, நிறைவேற்றினாங்களே மாநில அரசு, நிறைவேற்றலை இல்லை. அதை வந்து நமக்கு விமர்சனம் பண்ணலை, அரசனுடைய கொள்கை. அதே போல் ஒன்றிய அரசாங்கம் உத்தரவு போட்டால் நீங்கள் அதே வாங்கணுங்கிற கட்டாயம் இருக்கா என்ன? 1008 விஷயத்தில் ஒன்றிய அரசோட முரண்படுறீங்கல்ல, இதையும் வந்து சரி பண்ணுங்கள். லாரி உரிமையாளருக்கு சரி பண்ணி கொடுங்க. தமிழ்நாட்டில் இன்றைக்கி வந்து 2nd பிளேஸில் நம்ம லாரி தொழில் இருக்குது, அவங்கள காப்பாற்றுங்கன்னு தான் நம்ம கோரிக்கை வைக்கிறோம். நீங்கள் அமைச்சரை பார்த்து வைத்த கோரிக்கையை முதல்வரை பார்த்து வைத்திருக்கிறீர்களா? அமைச்சரை பார்த்து முதல்வரை நம்ம சந்திக்கவே முடியாது. லாரிக்காரனால அலர்ஜி முதல்வருக்கு. அப்படியா? லாரிக்காரனை பார்க்கணுமன்னால முதல்வருக்கு அலர்ஜி. இப்போ நாங்கள் அவர் வந்து ஆட்சிக்கு வந்து 5 வருஷம் நெருங்க போது பல மனுக்களை கொடுத்துட்டோம் சந்திக்கணும்னு. இது வரைக்கும் எங்களை அவர் கூப்பிட்டு சந்திக்கவே. எல்லா தரப்பினரையும் சந்திச்சு அவங்களுடைய எல்லா தரப்பையும் சந்திப்பாங்க, எங்களை மட்டும் சந்திக்க மாட்டாங்க. ஏன்னா நாங்கள் வைக்கிற கோரிக்கை அவங்களுக்கு வந்து அரசுக்கு வருவாய் வரக்கூடிய கோரிக்கை. நாங்கள் இதெல்லாம் வந்து கொண்டு வருவோம், வருவாய் வர்றதை கொண்டு வர்றோம். எது எது அவங்களுக்கு லாபமாக இருக்குதோ அதைத்தான் பண்ணுறாங்க. இந்த லாரிக்காரனை கூப்பிட்டு பேசினா 902 பேசுகிறதே கிடையாது. டிப்பர் லாரி மட்டும் கூப்பிட்டு பேசுகிறாங்க. போக்குவரத்து துறை அமைச்சர் மட்டும் தான் எங்களால் சந்திக்க முடியுது. கனிம வளத்தில் அவ்வளோ பிரச்சனை இருக்குது. இதெல்லாம் முதலமைச்சர்கிட்ட போய் நாங்கள் சொல்லணும் நினைக்கிறோம், ஆனால் எங்களால் முடியல. அதே நேரம் சார், டிப்பர் லாரிகளால் நிறைய விபத்துகள் ஏற்படுதுன்றது ஒரு பெரும்பாலான குற்றச்சாட்டு இருந்துக்கிட்டே இருக்கு. ஏன்னா ரொம்ப கண்ணுமுக்கு தெரியாமல் ஓட்டுறாங்க. அதனால இந்த இருசக்கர வாகனங்கள், லாரி, இந்த மாதிரி இப்போ கூட நேற்று கூட நடந்த ஒரு விபத்தில் பார்த்தீங்கன்னா டிப்பர் லாரி தான் மெயின் மேஜர். ஏன் அந்த டிரைவர்களுக்கெல்லாம் நீங்கள் உரிமையாளராக இருக்கும்போது ஒரு கட்டுப்பாடை விதித்து இந்த அளவு ஸ்பீடில் தான் போகணும், அந்த மாதிரி நீங்கள் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான வாய்ப்புகள் எதுவும் ஏற்படுத்தலாம்? அதாவது சார், இதையுமே அரசாங்கத்து மேலே நான் குற்றச்சாட்டை வைக்கிறேன். ஓவர்லோடு ஓட்டக்கூடாது சார். அதிக பாரம் லாரிகளை ஏற்றக்கூடாது. என்ன அரசாங்கம் அனுமதி கொடுத்துருக்குதோ அந்த பாரத்தை ஏற்றணும்னது எங்களுடைய சங்கங்களுடைய கொள்கை. அந்த அதிக பாரம் யார்? அதிக பாரம் ஏற்றுறது கல்குவாரி உரிமையாளர்கள், பெரிய பெரிய முதலாளிகள். அவங்க வந்து அதிக பாரத்தை ஏற்றி விடுறாங்க. அவங்களுடைய லாரிகளை ஒரு 50 லாரி ஒரு முதலாளி வாங்கிடுறாரு. 50 லாரியில் ஓவர்லோடு போட்டு தான் ஓட்டுறாரு. இப்போ நாங்கள் வாடகைக்கு வந்து ஓட்டுற லாரிங்க அவங்களோட போட்டி போட்டு எங்களால் தொழில் செய்ய முடியல. அவன் 50 டன்னு போட்டு வரும்போது நான் 20 டன்னு பாசிங்களோட 20 டன்னு போட்டு வந்தேன். எனக்கு அங்கே கன்ஸ்ட்ரக்ஷனில் போய் அங்கே வைக்கும்போது அவன் கொடுக்குற ரேட்டு கம்மியான ரேட்டுக்கு வச்சுட்டு போயிடுறான். என்னால் 20 டன் போட்டு அந்த ரேட்டுக்கு வச்சோம்னா நான் தொழிலே செய்ய முடியாது. அப்போ வந்து நாங்கள் என்ன சொல்கிறோம், ஆர்டிஓக்கும் கமிஷனருக்கும் முதலமைச்சருக்கும் கோரிக்கை 5 ஆண்டுகளாக நாங்கள் போராடிட்டு இருக்கிறோம். 2020 போராடுறோம். அதிக பாரம் ஏற்றுறதை கட்டுப்படுத்துங்க. அவங்க மேலே வந்து யார் ஏற்றி விடுறாங்களோ அவங்க மேலே வழக்கு தொடுங்க. லாரிக்கார மேலே மட்டும் வழக்கு போடாதீங்க. அவங்கள ஏற்றி விடுற மேலேயும் வழக்கு தொடுத்தீங்கன்னா அவன் ஏற்றி விட மாட்டான் அப்படின்னு பல கோரிக்கைகளை வச்சுட்டோம். இது வந்து இது வரைக்கும் செவி சாய்க்கல, இது நடைமுறைக்கு கொண்டு வர முடியல. நீங்கள் சொல்கிறது கரெக்டு சார். அந்த பாரத்தினால தான் விபத்துகள் ஏற்படுது. அது கரெக்டு தான் நீங்கள் சொல்கிறது. இப்போ
ஏத்தி விடுறவங்க மேல கேஸ் போடுங்க அப்படின்னா ஏத்தி விடுறவங்க மேல இவங்க எப்படி நான் ஏத்த மாட்டேன்னு நீங்க ஸ்ட்ரிக்டா ஸ்ட்ரைக் பண்ற மாதிரி நின்னீங்கன்னா வந்து அவங்க கண்ட்ரோல் அதுக்கு தான் சார் 2 விளக்கம் கொடுத்தேன், மாறுபட்ட விளக்கம் கொடுத்தேன். எனக்கு 10 லாரி இருக்கு, அவருக்கு அது ஏற்றி விடுற உரிமையாளருக்கு 50 லாரி வச்சிருக்காரு. நீங்களும் உடன்பட்டு தானே போக முடியும். அதான் வேற வழி இல்லை. 50 லாரி வச்சிருக்கிறவர் ஓவர்லோடு ஏற்றி கொண்டு போய் அங்கே வந்து பிளான்ட்டுக்கு கொண்டு மெட்டீரியல் இறக்கும்போது ஒரு டன்னு 1000 ரூபாய்க்கு அவர் வச்சுட்டு போவார். அவருடைய பொருள், அவருடைய லாரி ஓவர்லோடு ஏற்றுறாரு. அதனால வேற வழி எல்லாத்துக்கும் லஞ்சம். அங்கேருந்து கிளம்பி வர்றபோது அவர் நிறைய வண்டி வச்சனால லஞ்சம் கொடுக்கும், எல்லாம் ஆர்டிஓ கொடுத்துருக்காரு. அந்த வண்டிகளை போலீஸோ ஆர்டிஓ அவங்க வண்டிகளை பிடிக்கவே மாட்டாங்க. இப்போ நான் வந்து 20 டன் போட்டுக்கிட்டேன், அதே பார்ட்டிகிட்ட தான் பொருள் வாங்கணும், அந்த ஆளுகிட்ட தான் நான் பொருள் வாங்கணும். வாங்கி 20 டன் போட்டு வந்து நான் போய் அங்கே தொழில் செய்யும்போது எனக்கு 1500 ரூபா இருந்தால் தான் கட்டுப்படி ஆகும் ஒரு டன்னுக்கு. அவன் 1000 ரூபாய்க்கு வைக்கிறாரு, நான் 1500 ரூபா போகணும். அப்போ நான் வேற வழி இல்லாமல் அது போகிறோம். விபத்து நடக்கிறது அவங்க வண்டி விபத்து தான் நடக்குது, எங்க வண்டி விபத்து தான் நடக்குது. காரணம் ஓவர்லோடு. இவங்க என்ன நினைக்கிறாங்க, அரசு வந்து ஆமா நாங்க ஸ்ட்ரைக் பண்ணி பார்த்தோம், உண்ணாவிரதம் போராட்டம் எல்லாம் பண்ணி பார்த்துட்டோம், நடவடிக்கை ஏற்றுற இடத்துலையும் 2 பேரும் மேலே எடுங்கிறோம். நாங்கள் என்ன சொல்கிறோம், ஏற்றுற இடத்துலையும் எடுங்க, ஏற்றிட்டு வர்றவ மேலே எடுங்கிறோம். ஆனால் ஏற்றிட்டு வர்றவ மேலே மட்டும் தான் எடுப்பாங்க, ஏன்னா இவன் தான் இழிச்சாவன், அதனால் இவன் மேலே தான் எடுப்பாங்க. அதனால தான் இந்த விபத்துக்கள்லாம் ஏற்படுதுங்கிறது என்னுடைய குற்றச்சாட்டு. உங்களுடைய குற்றச்சாட்டு சரி சார். இப்போ உங்களுடைய டிம்பர் லாரி பல்வேறு கோரிக்கைகள் நீங்கள் அரசுக்கு வச்சுருக்கீங்க, இதை அரசு செவிசாய்க்கலை அப்படின்ற பட்சத்தில் நீங்கள் அடுத்த கட்ட நடவடிக்கை என்ன மாதிரியான? இப்போ வந்து நாங்கள் வந்து சார் 2021 தேர்தல் நடக்கும்போது நாங்கள் வந்து 2 அரசுக்குமே கட்சிக்குமே நாங்கள் கோரிக்கை வச்சோம். தேர்தல் அறிக்கையில் யார் மணல் குவாரி கொண்டு வரணும்னு உறுதி கொடுக்குறாங்களோ அவங்களுக்கு தான் எங்கள் வாக்கு அப்படின்னு நாங்கள் அப்போ வச்சோம். அப்போ வந்து திமுக ஆட்சி இது மணல் குவாரி கொண்டு வரணும்னு தேர்தல் அறிக்கையில் எங்களுக்கு வாக்குறுதி கொடுத்துருந்தாங்க. இன்னொரு கட்சி கொடுக்கல. அதனால் நாங்கள் மக்கள் எல்லாம் மணல் வேணும், மணல் வந்தால் தான் லாரிகள் ஓடும். அதே போல் தரமற்ற மண் நல்ல மண் வரும்போது நமக்கு பொதுமக்களுக்கும் நல்லா ஒரு வேல்யூபிளாக பில்டிங்கில் நல்லா கன்ஸ்ட்ரக்ஷன் நல்லாயிருக்கும் அப்படிங்கிற கோரிக்கை வச்சு நாங்கள் அவர் தேர்தலுக்கு சொன்ன போல் அவர் வந்து அதே போல் வந்து 2022 குவாரியை கொண்டு வந்துட்டார். மணல் குவாரியை கொண்டு வந்து நல்ல முறையில் போயிட்டு இருந்தது, எங்கள் தொழில் நசங்காமல் க்ளீனாக ஓடிட்டு இருந்தது. எம்சாண்டு பற்றாக்குறைக்கு எம்சாண்டு கல்குவாரியிலேருந்து எம்சாண்டு ஓட்டுறாங்க, ஜனங்களும் வாங்கிட்டு இருந்தாங்க, பிரச்சனைலாம் போயிட்டு இருந்தது. இது வந்து மத்திய அரசுக்கும் மாநில அரசுக்கும் இருக்கிற ஒரு பிரச்சனை இல்லை. இடி ரெய்டுன்னு ஒரு ரெய்டை விட்டு அந்த மணல் குவாரியெல்லாம் அப்படியே நிறுத்திட்டாங்க. நிறுத்திட்டு இது 2023 நிறுத்திட்டாங்க. இப்போ கிட்டத்தட்ட நிறுத்தி 2 வருஷம் முடிய போகுது. 2 வருஷம் மணல் குவாரி எங்கேயுமே இல்லை, எங்கேயும் தொழில் நடக்கல. அதை நம்பி இருக்கிற எங்கள் லாரிகள் எல்லாம் வீட்டோடு நிற்கிது. ஏதாவது 1-2 எம்சாண்டு ஓட்டுறது கட்டுப்படி ஆகலை. நிறைய வண்டிகள் மார்வாடிகளும் பேங்கும் சீஸ் பண்ணி எடுத்துட்டு போயிட்டாங்க. அந்த கண்டிஷனில் தான் இன்றைக்கி லாரி உரிமையாளர் இருக்காங்க. நாங்கள் அரசுக்கு உண்ணாவிரதம் இருந்தோம், கோரிக்கை வச்சோம். இப்போ வந்து மே மாதத்தில் வந்து ஒரு முத்தரப்பு பேச்சு ஒன்று போட்டாங்க. அமைச்சர் பெருமக்களும் லாரி உரிமையாளர், கிரஷர் உரிமையாளர், மணல் குவாரி எல்லாம் வந்து உட்காந்து பேசிட்டு மணல் குவாரி எந்த கேஸும் இடி ரைடு கேஸெல்லாம் எல்லாம் தள்ளுபடி பண்ணியாச்சு, அரசாங்கத்து மேலே இனிமேல் எந்த இதுவும் கிடையாது, தாராளம் மணல் குவாரி திறக்கலான்னு எல்லா தீர்ப்புகளும் வந்துருச்சு. அப்போ மணல் குவாரி திறப்பாங்கன்னு கேட்டதுக்கு மணல் குவாரி நீர்வளத்துறை அமைச்சர் சொன்னார் திறக்க போகிறோன்னாரு. அதே போல் இப்போ புதுசாக வந்திருக்கிற கனிமவளத்துறை அமைச்சர் ரகுபதியும் சொன்னார் திறக்க போகிறோம் அப்படின்னாரு. இப்போ சொல்லி கிட்டத்தட்ட 6 மாதம் ஆயிடுச்சு. இது வரைக்கும் அந்தான்னு திறக்கிறேன்னு சொல்கிறாங்க, திறக்க மாட்டேங்கிறாங்க. அரசுக்கு பயம், எலெக்ஷன் வருது, மறுபடியும் அதை திறந்து மறுபடியும் இடி ரெடி ஏதாவது பிரச்சனை பண்ணுவாங்கன்னு பயப்படுது. ஆனால் திறந்தால் தான் எங்கள் தொழில் நல்லாயிருக்கும். அதனால் அரசுக்கு நாங்கள் கோரிக்கை வைக்கிறது, எந்த கேஸும் இல்லை, உங்கள் மேலே பிரச்சனையும் இல்லை, தொழில் செய்ய விடுங்க. எம்சாண்டை நம்பி எங்களால் தொழில் செய்ய முடியல. பெரிய பெரிய முதலாளிங்க தான் பிழைக்கிறாங்க, சின்ன ஆளுங்க மிடில் ஆளுங்க எதுவுமே செய்ய முடியல. மணல் வந்தால் தான், அரசு மணல் கொடுத்தா தான் நாங்கள் லாரியை தொழில் செய்ய முடியும் அப்படின்னு பல கோரிக்கை வச்சிட்ருக்குறோம். இந்த திறக்கிறேன்னு சொல்கிறாங்க, ஒவ்வொரு முறையும் இந்த திறக்க போகிற ரெடி ஆகிட்டு இருக்குதாங்கிறாங்க. 8 குவாரி இப்போ ரெடியாக இருக்குதுங்கிறாங்க. ஆனால் மாவட்ட ஆட்சியர் கையெழுத்து போட மாட்டேங்கிறாங்க. அவங்களுக்குள்ள இருக்கிற பிரச்சனை என்ன நமக்கு தெரியல. இதனால பாதிக்கப்பட்டது நாங்கள் ரொம்ப மோசமான நிலைமையில இருக்கிறோம். தமிழகம் முழுவதும் எவ்வளோ சார் டிம்பர் லாரி இருக்கும்? எங்கள் கணக்கு பிரகாரம் 50,000 லாரி இருக்குது சார். டிப்பர் லாரி, மூட்டைப்பாடி வண்டி லட்சக்கணக்கில் இருக்குது. எங்கள் லாரிகள் கனிம வளத்தை நம்பி இருக்கிற லாரிங்க வந்து 50,000. இதுக்குன்னே வடிவமைக்கப்பட்ட வண்டிகள். இது வந்து நாங்கள் போயிட்டு நெல் மூட்டையோ அரிசி மூட்டையோ ஏற்றிட்டு எங்கேயும் போக முடியாது. இதுதான் மண், மணல், ஜல்லி, இதுதான் ஓட்ட முடியும். நீங்கள் சொல்கிறது ஒரு பக்கம். கனிம வளத்தை வந்து சுரண்டக்கூடாதுன்னு ஒரு தரப்பு போராடிக்கிட்டு இருக்காங்கல்ல, அதை நீங்கள் எடுக்காதீங்க அப்படின்னு சொல்லி நாங்கள் தான் சார் லாரி சங்கங்கள் தான் சார் போராடுறோம். ஏன் போராடுறோம்னா, கனிம வளங்கிறது ஒரு ராயல்ட்டி வந்து ஒரு நாளைக்கு 100 லோடு எடுக்கிறேன்னு சொல்லிட்டு ராயல்ட்டி பணத்தை வாங்குறாங்க, கட்டி பணத்தி பாஸ் வாங்கிட்டு வர்றாங்க. ஒரு நாளைக்கு 500 லோடு வெட்டி எடுக்கிறாங்க. அப்போ அரசனுடைய கஜானாவுக்கும் பணம் போகிறதில்ல,
ஆனால் மோசடியாக அந்த பொருள் உற்பத்தி பண்ணி வெளியே எடுத்துகிட்டு போகிறாங்க. அந்த வெளியே எடுத்துகிட்டு போகிறதுனால தான் ஓவர்லோடுங்கிற ஒரு கான்செப்டே வர்றாங்க. ஏன்னா அவன் வந்து 500 லோடு குமிச்சு வச்சிடறான் ஒரு நாளைக்கு, 100 பாஸ் தான் இருக்குது. அப்போ வந்து டெய்லி 20 டன்னு ஏற்றிட்டு ஒரு லோடு போச்சுன்னா ஓட்ட முடியாது, மிச்சம் ஆகிடும். அப்போ அதை கடத்தணுங்கிற போது என்ன பண்ணுறாங்க, 20 டன் போட வேண்டியதில் இன்னொரு 30 டன் சேர்த்து போட்டு அனுப்பிச்சி விட்டுறாங்க. இதுதான் சார் ஓவர்லோடு வர்றதுக்கு காரணம். பலமுறை அரசுக்கு சுட்டி காட்டி பலமுறை அரசு கேஸ் நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. நடவடிக்கை இல்லை, ஏன்னா எல்லா அரசியல்வாதிகளும் பின்னாடி இருக்காங்க. அந்த கனிம வளத்தை எடுக்கிற எல்லாமே பினாமிங்களா நிறைய பேர் பின்புலமா இருக்கிறாங்க. அதனால ஒன்றும் பண்ண முடியல. நாங்களும் போராடி அசந்து போயிட்டோம். எங்கள் லாரிக்கு மாட்டுது, நாங்கள் பையனை கட்டுறோம், கோர்ட்டுக்கு போகிறோம், 2 லட்ச ரூபாய் எங்களை எப்பயார் போட்டுறாங்க. ஓனரையும் டிரைவரையும் உள்ளத்துக்கு வச்சுறாங்க, திருட்டு பொருள்னு. நாங்கள் எப்படி மலையை போய் உடைக்க முடியுமா, லாரிக்காரன் போய் உடைக்க முடியுமா? அது அவங்களுக்கு நாலேஜ் கொண்டு பலமுறை கொண்டு போயிட்டோம். நீயே எடுக்கிறாங்கிறாங்க. இந்த இப்போ நீங்கள் கேட்டீங்களே கேள்வியா, நீயே அவங்ககிட்ட போய் பொருளை வாங்குறாங்கிறாங்க. நான் வாங்கலைன்னு அவங்க போய் ஃபுல்லாக வச்சுட்டே இருக்கேன். என் லாரி எப்படி ஓடும்? மணலும் விடலை, மணலும் நிறுத்திட்டீங்க. அவங்ககிட்ட 1-2 வாங்கி தான் நான் பிழைச்சிட்டு இருக்கிறேன். அதையும் ஓட்டக்கூடாதுன்னா அவனே ஓட்டிட்டு போயிடுவான் ஃபுல்லாத்தையுமே. என்ன ஒரு 50,000 அவன் போட்டுக்கிறான்ல. அதனால வேற வழி இல்லாம தெரிந்தே தவறுகள் நிறைய நடக்குது. நாங்களும் தொழில் செஞ்சுட்டு தான் இருக்கிறோம், கஷ்டப்பட்டு தான் இருக்கிறோம். கிட்டத்தட்ட எங்களால 7 லட்சம் குடும்பங்கள் இதனால பாதிக்கப்படும். அதனால மாநிலம் லாரினா 2 பேர் ஒரு லாரிக்குனா கூட, ஒரு குடும்பத்துக்கு 4 பேர்னா கூட கிட்டத்தட்ட 4 அதை நம்பி எவ்வளோ பேர் இருக்காங்க. லேபர், மெக்கானிக்கு எவ்வளோ பேர் இருக்காங்க. அதெல்லாம் எல்லாருமே பல்வேறு தரப்பினர் இருக்காங்க. உங்க கோரிக்கையை வந்து அரசு கண்டிப்பா அதை நாங்கள் வந்து மாண்புமிகு முதலமைச்சருக்கு தாழ்மையான வேண்டுகோள். இன்னும் எலெக்ஷன் வர்றதுக்கு ஏப்ரல் வரப்போகுது. அந்த ஏப்ரல் எலெக்ஷன் அறிவிச்சிட்டாங்கன்னா அப்போவும் மணல் குவாரி நிறுத்திடுவாங்க, ஓட்ட மாட்டாங்க. ஒரு 3 மாதமாக அது அட்லீஸ்ட் இப்போ டிசம்பர் ஜனவரியில் இருந்தால் ஸ்டார்ட் பண்ணி ஜனவரி, பிப்ரவரி, மார்ச் ஒரு 3 மாதம் தொழில் செஞ்சாலும் எங்களுக்கு பசியாரும். லாரிக்காரங்க கொஞ்சம் பேர் நல்லா இருப்பாங்க. அதுக்கப்புறம் எலெக்ஷன் அப்புறம் ஆட்சி மாற்றமா இல்லை நீங்களே இருக்க போகிறீங்களா, அதுக்கப்புறம் வந்து ரன் பண்ணுங்க. முதலமைச்சர் வைக்கிற கோரிக்கை இதுதான். நாங்கள் ரொம்ப மோசமாக இருக்கிறோம். இல்லைன்னா நீங்கள் இந்த 3 மாதத்தில் திறக்கலைன்னா ஆட்சி மாற்றத்துக்கு உண்டான வேலைகளை நாங்கள் கண்டிப்பாக செய்வோம். லாரி உரிமையாளர்களும் தொழிலாளர்களும் செய்வோம். அப்போ எப்படி 21ல் நீங்கள் வந்து அவங்களுக்கு ஆதரவு கொடுத்த மாதிரி இந்த வாட்டி அவங்க செய்யலைன்னா அவங்களுக்கு நீங்கள் கொடுக்க, ஆமாம், யார் செய்ய போகிறாங்க அதை பார்க்கணும். யாருமே அறிவிக்கல அப்படின்னா நாங்கள் போய் இப்போ எல்லா அரசியல் அவங்க வந்து தொடங்குற போது இப்போ எலெக்ஷன் வரதுக்கு 1 மாதம் முன்னாடி நாங்கள் எல்லா கட்சி தலைவர்களும் போய் பார்த்து எங்களுடைய மனுவை கொடுப்போம். போன வாட்டியே திமுக மட்டும்தான் சொல்லிச்சு, அதிமுக சொல்லல. மீண்டும் இப்போ திமுக வந்து செஞ்சு தரேன்னு சொல்றாங்கன்னு வைங்களேன். திரும்பி அதிமுக சொல்லனா உங்களுடைய நிலைப்பாடு எப்படி இருக்கும்? அவங்க செய்து தர்றதுன்னு வாக்குறுதி இப்போ 3 மாசத்துல அவங்க ஓட்டினா தான் நாங்கள் நம்புவோம். இப்போ ஜனவரி, பிப்ரவரி, மார்ச்சாவது இந்த மணல் ஓடணும், அப்போ தான் நாங்கள் நம்புவோம். இல்லைன்னா இவங்க அரசாங்கத்துக்கு, மத்திய அரசாங்கத்துக்கு பயப்படுறாங்கன்னு அர்த்தம். அப்போ இவங்க செய்யவே மாட்டாங்க. இவங்களை நம்பி பிரயோஜனம் இல்லை. இவங்க வந்து இப்போ அவங்க அந்த ஆட்சி வந்துச்சுன்னா சென்ட்ரல் கவர்மெண்டோட இணக்கமாக இருக்காங்க. அதனால் அவங்களுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது, மணல் ஓட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எதிர்த்து இருக்கிற போகிறதில்லை. இல்லை அப்போ அவங்க எங்கள் கோரிக்கையை ஏற்றுக்கிட்டு தேர்தலில் சொன்னாங்கன்னா கண்டிப்பாக அவங்கள தான் நாங்கள் ஆட்சி கொண்டு வரதுக்கு முயற்சி பண்ணுவோம். அதனால் அது நிலைமை வராத அளவுக்கு முதலமைச்சர் பார்த்துக்கிறனுங்கிறது எங்களோட கோரிக்கை. சார், இப்போ நம்ம இது வரைக்கும் லாரி சங்கம், லாரியை பற்றி நிறைய விரிவான தகவல்கள், அந்த குடும்பங்கள் படும் கஷ்டங்கள், உங்கள் கோரிக்கைகளை பற்றிலாம் நிறையா விஷயங்கள் சொன்னீங்க. உங்களை நான் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது சொல்லியிருந்தேன் லாரி சங்க தலைவர் மற்றும் அரசியல் விமர்சகர் அப்படின்ற சொல்லியிருந்தேன். அரசியல் சம்பந்தமாக நீங்கள் என்ன மாதிரியான இப்போ நடக்கிற நிறைய விஷயங்கள் நீங்கள் பார்த்துட்ருப்பீங்க. திமுக ஆளுங்கட்சி, அதிமுக எதிர்கட்சி, இப்படி 2 பேரும் கடுமையான ஒரு போட்டி வரும் தேர்தலில் இருக்குது. இது எந்த மாதிரியான தேர்தலாக இருக்கும்? இந்த தேர்தல் முடிவுகள் எந்த மாதிரி இருக்கும்? மீண்டும் திமுக ஆட்சியே தொடரும் அப்படிமா, இல்லை அதிமுக தலைமையிலான கூட்டணி ஆட்சி மீண்டும் வர வாய்ப்பு இருக்கா? உங்களுடைய கருத்து நிலைப்பாடும் என்னன்னு சொல்லுங்க. பொதுவாக சார், இன்னைக்கு இருக்கிற அரசியல் நிலைப்பாடு திமுக மீண்டும் ஆட்சி அமைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்புகள் தான் இருக்குது. ஏன் சொல்கிறேன்னா, எதிர்கட்சிகள் செதறி கிடக்கிறாங்க, எதிர்கட்சிகள் ஒன்று இணையலை. இதில் விஜய் என்கிறவர் ஒருத்தர் நடிகர் வந்து அவர் வந்து இப்போ கட்சி ஆரம்பிச்சிருக்காரு. அவர்களுடைய ஓட்டுகள் யார்கிட்ட இருந்து எவ்வளோ எடுக்க போகிறாரு அப்படிங்கிறது அது ஒரு காரணம் இருக்குது. இப்போ எதிர்கட்சிகள் வந்து பிஜேபியும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வந்து கூட்டணியாக இது வரைக்கும் இருக்குது. இன்னும் மற்ற கட்சிகள் அதோடு போய் ஜாயிண்ட் ஆகலை இது வரைக்கும். அவங்க வந்து அவங்களோட இருந்த கட்சிகள் 2021 இருந்த கட்சிகள் பாட்டாளி மக்கள் கட்சி, தேமுதிக, இப்படிப்பட்ட புதிய தமிழகம், புரட்சி பாரதம், இந்த மாதிரி கட்சிகள்லாம் இணைஞ்சி கூட்டணியாக 2021 போட்டி போட்டாங்க. அப்போ வந்து அவங்க கிட்டத்தட்ட ஒரு 75 சீட்டுகள் அவங்க வந்து வெற்றி பெற முடிஞ்சது. அதுக்கு அடுத்த வந்த பாராளுமன்ற தேர்தலில் படுதோல்வினா 2 பிரிஞ்சிட்டாங்க. பிஜேபி ஒரு தலைமையில் 10 தேர்தல். ஆமாம், அது 10 தேர்தலை விட்டு நம்ம இப்போ லேட்டஸ்ட்டாக நடந்த 24 தேர்தலை மட்டும் நம்ம பார்க்கலாம். அப்போ அவங்க தனிப்பட்ட முறையில் பிஜேபி தலைமையில் ஒரு
தேசிய ஜனநாயக கூட்டணின்னு ஒரு அதிமுக கூட்டணியும் தலைமையில் ஒரு அதிமுக தலைமையில் ஒரு கூட்டணியும் இருந்து படுதோல்வி அடைஞ்சாங்க. அப்போ 2 பேருமே நீங்கள் ஓட்டுகளை ஷேர் பண்ணி கணக்கு பண்ணி இப்போ கூடியிருக்க பார்த்தா அவங்க 18% பிஜேபி கூட்டணியும் இவங்க 21% ஏடிஎம்கே கூட்டணியும் வாங்கியிருக்காங்க. 39 மொத்தமே அவ்வளோதான் வாங்கியிருக்கிறாங்க. அப்போ இப்போ பிரிஞ்சு இருக்கிறாங்க. தேமுதிக அதில் இல்லை, பாட்டாளி மக்கள் கட்சி அது 2ஆக உடஞ்சி அப்புறம் உள்ள அது ஒரு பிரச்சனை போயிட்டு இருக்குது. இப்படி சில்லற கட்சிகள்லாம் இன்னும் யாருமே நாங்கள் வர்றோம் கூட்டணிக்குன்னு இன்னும் ஏடிஎம்கேக்கு கூட மிங்கல் ஆகலை. இதில் உள்கட்சி பிரச்சனை. ஓபிஎஸ் ஒரு பக்கம் இருக்கார், தினகரன் ஒரு பக்கம் இருக்கிறாங்க, சசிகலா ஒரு பக்கம் இருக்கிறாங்க. இப்போ செங்கோட்டையனுங்கிறவர் விஜய் கிட்ட போய் சேர்ந்துருக்கிறாரு. அந்த கொங்கு பெல்ட்னு சொல்லக்கூடிய அதில் ஒரு சின்ன ஓட்டை இப்போ விழுந்திருக்குது. இப்படியே தென் மாநிலத்தில் இவங்களுக்கு செல்வாக்கு கம்மியாக இருக்குது. செங்கோட்டையனால அதிமுகவுக்கு பாதிப்பு இருக்கும். அவர் ஒரு மூத்த அரசியல்வாதி. செங்கோட்டையனுங்கிறவர் நம்ம சாதாரணமாக இட போட முடியாது, ஒரு மூத்த அரசியல்வாதி. அதனால் அவர் அம்மா காலத்துலேயும் எம்ஜிஆர் காலத்துலேயும் இருந்து வந்தவர். முதல் எலெக்ஷனே 79லேயே அவர் வந்து எம்எல்ஏ வந்தவர். பல பதவிகளை மந்திரி பதவிகளை அனுபவிச்சிருக்காரு. அனுபவம் இருக்குது அவருக்கு. அனுபவம் நீங்கள் சொல்கிறதெல்லாம் அது 53 ஆண்டுகால அரசியல் அவருக்கு இருக்குது, அதெல்லாம் ஓகே சார். ஆனால் அவர் விஜய் கட்சியில் இணையும் போது ஒரு பெரிய ஒரு டீமோட வரவே இல்லையே. இல்லை, அவர் உடனே அர்ஜென்ட்டாக போயிட்டு சேர்ந்ததுனால டீம் வரலை. அவரா போய் சேர்ந்தாரா, மேலிடத்துல இருந்து யாராவது சொல்லி போய் சேர்ந்தாரா? இது உங்களுக்கு இருக்கிற சந்தேகம் எனக்கு இருக்குது. ஏன்னா அதுக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் போயிட்டு அமித்ஷா போய் சந்திச்சுட்டு வர்றாரு. சந்திச்சுட்டு வந்துட்டு என்ன நடந்ததுன்னு தெரியல. இப்போ அதில் இருக்கிற நிர்மல் குமார்ங்கிற பிஜேபியில் இருந்தவர் தான் இதில் போய் சேர்ந்துருக்காரு. இந்த மாதிரி சில பேர் இருக்கும்போது செங்கோட்டைன்னு இப்போ போய் அதில் போய் சேர்ந்து ஒரு வேளைக்கு பின்னாடி பிஜேபி இருக்கா அப்படின்னு ஒரு சின்ன சந்தேகம் எல்லாருக்குமே உண்டு. ஆனால் இது எந்த அளவுக்கு இப்போ எல்லாமே ஜனவரியில் தான் தெரியும். எப்படின்னா, ஏன் இதை சொல்ல வரேன்னா, பிஜேபியே நாளைக்கு ஏடிஎம்கே விட்டு விலகிறதுக்குண்டான வாய்ப்புகளும் இருக்குது. விஜய் கிட்ட வர்றதுக்குண்டான வாய்ப்பும் இருக்கு. விஜயோட கொள்கை எதிரி இல்லை சார். கொள்கை எதிரின்னு சொல்லுவாங்க. அவரை முதலமைச்சராக ஏற்றுக்கிட்டா ஏற்றுக்குருவாங்க. விஜய முதலமைச்சராக கூட்டணி ஆச்சுன்னு வரும்போது 4 கணக்கில் அப்படி பேசிட்டு ஜனவரி பிப்ரவரியில் முடிவு பண்ணுறதுக்குண்டான வாய்ப்பு. நாளைக்கு அரசியல் எதிரியா இருக்கிற திமுகவும் விஜய் கூட கூட்டணி வந்துருச்சுன்னா ஏற்றுப்பாரா? இல்லை, அது வேற. விஜய் இப்போ முழுசா பிஜேபியை தாக்குறது இல்லையே. ஒரே வார்த்தை அவ்வளோதான். ஒரு மாநாட்டில் என்ன சொல்றாரு அவரு, விஜய் விஜேபி கொள்கை எதிரி கைப்பிடிக்கல விஜய் வந்துட்டு அவ்வளோதான். அவங்க எல்லாம் தான் காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. சிபிஐக்கு விசாரணைக்கு போனது பிஜேபியும் ஏடிஎம்கேயும் தான் காப்பாற்றினாங்க அவரை. இல்லைன்னா இந்நேரம் திமுக அரசு வரை விஜய் என்ன பண்ணியிருக்கோம் அப்படிங்கிறது நினைச்சு கூட பார்க்க முடியல. இருக்குது திமுக அரசு அவரை டச் பண்ணல, அப்படியே விட்டுட்டாங்க. காரணம் என்ன, பெரிய ஆளாக்க வேணாம்னு நினைச்சாங்க. இப்போ இவங்க 2 பேரும் பின்புலத்தில் வந்ததுனால விட்டுட்டாங்க. இப்போ விஜயோட போகணும். ஏன் போகணும் இதை சொல்ல வரேன்னா, அவங்க ஓபிஎஸ்ஸையும் எல்லாரும் இணைக்க சொல்லி வற்புறுத்திட்டு இருக்கிறாங்க ஏடிஎம்கே. எதிர்கட்சி தலைவர் முடியாதுங்கிறாரு. அப்போ எவ்வளோ தூரம் சொல்லி பார்க்குறோம். இப்போ கூட ஓபிஎஸ் தேசிய ஜனநாயக கூட்டணி விட்டு வெளியே வந்துட்டேன்னாரு. இப்போ போன வாரத்தில் போய் பார்த்துட்டு வர்றாரு, அமித்ஷா போய் பார்த்துட்டு வர்றாரு. அப்போ ஏதோ ஒரு திட்டங்களை தீட்டிட்டு இருக்கிறாங்க. அவர் கட்சி வேற பெரிய பேர்ல. ஆமாம், திட்டங்கள் தீட்டிட்டு இருக்கிறாங்க. என்ன ஆசை அவர் வளர்த்து விட்டுருக்காருன்னு தெரியல. இப்போ கழகமாக மாற்றிட்டாரு. ஒருங்கிணைப்பு குழுவாக வச்சிருந்தது இப்போ கழகமாக மாற்றிட்டார் 15ஆம் தேதியிலேருந்து. அப்போ நானும் ஒரு கட்சி தான் இனிமே அப்படிங்கிறது போல் கொண்டு வர்றாரு. ஒருவேளை அவரும் கட்சியாக விஜயோட போய் இணைவரா? தினகரன் போல அவர் நானும் ஒரு கட்சி, நான் செங்கோட்டையன் போய் இணைஞ்சிட்டாரு கட்சியில, நான் சேர முடியாது, நான் என்னுடைய கழகத்தை கொண்டு உன்னுடைய கூட்டணியா நான் வரேன் விஜய் கட்சியோட அப்படின்னு போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அதுதான் வாய்ப்பு, வேற வழி இல்லை. இவர் என்னை செத்துக்கன்னு கெஞ்சுறாரு. எதிர்கட்சி தலைவர் முடியாதுங்கிறாரு. அப்போ அடுத்த ஆப்ஷன் எங்கே இருக்குது? அங்கே தானே இருக்கு. அப்போ தினகரன் மறைமுகமாக ஆல்ரெடி சொல்லிட்டாரு. ஓபிஎஸ்ஸுமே மறைமுகமாக கோடிட்டு காட்டியிருக்காரு எல்லாம். அதனால பிஜேபி நாளைக்கு என்ன பண்ணோம், சரி இது ஒன்றும் செட் ஆகலை, நீங்கள் எல்லாரும் போங்க, நாங்களும் கூட்டணி எல்லாம் விஜய் மொத்த கூட்டணி ஆட்சி அமைக்கலாம், விஜய் முதலமைச்சராகி நம்ம எல்லாம் கூட்டணி. பிஜேபி இவங்கெல்லாம் சேர்ந்தா விஜய் ஜெயிச்சிருவாருன்றீங்களா? ஜெயிக்கலாங்கிறது அடுத்த கதை. விஜயை பற்றி நான் இன்னும் முழுமையான அவருக்கு வெற்றி வாய்ப்பெல்லாம் நான் சொல்லவில்லை. எல்லாரும் கூட்டம் கூடுறெல்லாம் ஓட்டு போட்டுருவாங்க அப்படிங்கிற நம்பிக்கைலாம் கிடையாது. ஆனால் 15% ஓட்டு வாங்குறதுக்கு உண்டான வாய்ப்பு அவர்கிட்ட இருக்குது. ஏன்னா என்னன்னு தெரியாத ஆளுங்க தான் அந்த இளைஞர்கள் அங்கே இருக்காங்க. அரசியல் என்ன எப்படி, விஜய் முதல்ல அரசியல் பழகினாரா? விஜய்க்கே அரசியல் அவருக்கே எதுவுமே தெரியல. அப்படிப்பட்ட கூட்டம் அங்கே இருக்கிறதுனால ஓட்டு சினிமா முகத்தில் போடுவாங்க. 15% சொல்றத பார்த்தீங்கன்னா விஜய் பேசுகிறோம், பிஜேபியை பேசுகிறோம், திமுகவை பேசுகிறோம், அதிமுக பேசுகிறோம். சைலண்டாக ஒரு கட்சி கடந்த தேர்தலில் அங்கீகாரம் பெற்றுச்சு. ஒரு கிட்டத்தட்ட ஒரு 8-10% வாக்குகள் நெருங்கி கட்சியோட அங்கீகாரத்தை வாங்கிட்டாரு சீமானை. இந்த ரேஸில் யாருமே பெருசாக பேச மாட்டீங்க. 8% வாக்குகள் விஜயகாந்தே எடுத்தார்.
ஒரு காலத்தில் வந்து 12% 8% வரைக்கும் போனாரு. எடுத்து 12% வரைக்கும் போனார். முதல் எலெக்ஷனில் 8% எடுத்தார். அடுத்து 12 அதுக்கு அடுத்து போனாரு. 10, 12 ஆகி எதிர்க்கட்சிக்கு போனார். அப்புறம் திரும்பி 2 ஆயிட்டார். 2 அப்புறம் கீழே வந்துட்டார். திருப்பி மோசமான நிலைமைக்கு வந்துருச்சு. அதனால் இந்த 8% வாக்கு வந்து பூஸ்ட் ஆகிடும்னு நம்ம நினைக்க முடியாது. இப்போ வந்து விஜயை பற்றி ரொம்ப சந்தோஷமாக பேசிட்டு இருந்த சீமானு தான் இப்போ விஜயை முழுமையாக எதுக்குறாரு. அவர் எப்போதுமே யாரையுமே நல்லதா பேசினாருன்னா உடனே ஆமாம், திட்டி பேசுவாரு. எதுக்குறாரு. அதனால் சீமானு வாக்குகள் போகாமல் இனிமேல் விஜய் கிட்ட போகாமல் பார்த்துக்கிறணுமே தவிர இதுக்கு மேலே சீமான் வந்து பெருசாக வந்துருவார் அப்படிங்கிற இன்னைக்கு அரசியல் மன்றத்தில் பார்த்தா அது இல்லை. தக்க வச்சுக்கலாம், 8% தக்க வைக்கலாம், இன்னும் போயிடக்கூடாது. விஜய்க்காக ஆரம்ப கட்டத்துல இருந்து விஜய் கட்சி ஆரம்பிச்சோன்னே முதல்ல யாருக்கு பாதிப்புனா எல்லாரும் கை காட்டின ஒரு நபர் சீமான். ஏன்னா சீமான்ட்ட வந்து இளைஞர் பட்டாளம் இருக்கு, அந்த இளைஞர் பட்டாளம் அப்படியே விஜய் கிட்ட போயிடும் வாய்ப்பு இருக்கு அப்படின்றது பரவலா பேசப்பட்ட ஒரு 2% வாக்கு மைனஸ் சீமானுக்கு ஆகணும்னு தான் சொல்றாங்க அரசியல் நோக்கர்கள் சொல்லிட்டு இருக்காங்க. என்னை கேட்டால் அதை 8% தக்க வச்சாருன்னா அதே ஒரு பெரிய விஷயம்தான் அப்படின்னு தான் என்னை பொறுத்த வரைக்கும். விஜய் வந்து கண்டிப்பாக 15% வாக்குகள் வாங்குறதுக்கு அது அரசியல் ரீதியாக இல்லை, அரசியல் கொள்கை ரீதியாக இல்லை, அரசியல் ஞானம் பெற்றவர்கள் கிடையாது ஓட்டு போடுறவங்க, எதுவுமே தெரியாதவங்க தான். எல்லாரும் சொல்கிற வார்த்தையை நான் சொல்ல விரும்பலை, அவங்க தான் ஓட்டு போடுவாங்க கண்டிப்பாக. நீங்கள் சொல்கிறது ஒரு பாயிண்டில் எடுத்துக்கிட்டாலும் இப்போ இந்த சார் வந்திருக்கு இல்லையா, தேர்தல் கமிஷன் கொண்டு வந்து வாக்காளர்கள் இது பண்ணிட்டு இருக்காங்க இல்லையா, அதில் பார்த்தீங்கன்னா முதல் ஓட்டர் நிறைய பேர் அதில் பாதிக்கப்படுவாங்கன்றாங்க. முதல் ஓட்டர் இந்த 18 வயசு தாண்டி 19 வயசுக்கு முதல் ஓட்டு போட வராங்க இல்லையா, அவங்க பெரும்பாலும் இந்த லிஸ்ட்லேருந்து வெளியில் போயிடுவாங்க, இந்த லிஸ்ட்டில் சேர்க்க மாட்டாங்க. அப்படின்னும் போது இது யாருக்கு பெரிய பாதிப்பு உண்டாகும்னா விஜய்க்கு தான். அப்போ விஜய் வந்து 15% ஓட்டு வாங்குறதுக்கு இவங்க ஒரு காரணமாக இருப்பாங்க. இந்த ஓட்டர்ஸ் வந்து மெஜாரிட்டியாக வெளியில் போயிடுவாங்க, ஏன்னா தேர்தல் கமிஷன் இந்த தேர்தல் அவங்கள சேர்க்காது, அடுத்த எம்பி தேர்தலில் தான் சேர்ப்பாங்க அப்படின்னு ஒரு பரவலான ஒரு குற்றச்சாட்டு ஒரு டாக்கும் இருக்கு. தேவையற்ற குற்றச்சாட்டு, அந்த குற்றச்சாட்டு தேவையில்லாத குற்றச்சாட்டு, அது சும்மா வதந்தியை பரப்புற குற்றச்சாட்டு. அதெல்லாம் என் வீட்டில் எனக்கு 2-3 இளைஞர்கள் இருக்காங்க. என் வீட்டில் ஒரு 2 பேர் வந்து விஜய்க்கு ஓட்டு போடுறேன்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. அப்போ நான் வந்து ஓட்டு சேர்க்குறேன், எஸ்ஆர் இதில் நான் எல்லாத்தையும் இப்போ வந்து பாம் வாங்கி கொடுத்துருக்குறேன். அப்போ நான் என் பிள்ளைங்களை ஓட்டு நான் எடுக்கிறது நான் விடுவேனா இல்லை என்னுடைய சார்ந்த நான் ஒரு அரசியல் இருக்கேன்னு வச்சுக்கங்க, என்னுடைய சார்ந்த அந்த பகுதி வீரர்கள் விடுவாங்களா? சேர்க்கத்தான் செய்வாங்க. அப்படியெல்லாம் அது தேவையில்லாத கற்பனை. அதே போல் திராவிட முன்னேற்ற கழகமும் இந்த எஸ்ஐஆர் வேணான்னு சொன்னது கூட இது தேவையற்ற பிரச்சனை தான் நான் நினைக்கிறேன். ஏன்னா இவங்க ஒரே ஒரு முயற்சி ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி இதை கொண்டு வந்திருக்கணும். ஒரு 6 மாதம் வேணான்னு சொல்றதுக்கு காரணம் அதுதான் சார். நீங்க ஒரு மாசத்துல எப்படி பண்ணுவீங்கன்னு தான் வேணாம் பண்ணிட்டாங்கல்ல. இதே மாநில அரசு தான் இப்ப பண்ணிருக்கு. ஆமா சார், இப்ப இன்னும் நமக்கு ரிசல்ட் அவுட்புட் வரல. இல்ல வரும் கண்டிப்பா. இது வரைக்கும் சர்வே எடுத்திருக்காங்க, அதாவது எல்லாருக்கும் அப்ளிகேஷன் கொடுத்து அந்த அப்ளிகேஷனை வாங்கியிருக்காங்க. இப்ப எவ்வளவு பேரை நீக்க போறாங்கன்றத பொறுத்தானே. இப்ப ஒன்னு சின்ன எக்ஸாம்பிள், பீகார்ல தேர்தல் நடந்துச்சு. இதே சார் அங்க வந்து பெரிய போராட்டத்துக்கு இடையில நடத்தினாங்க, எடுத்தாங்க, எல்லாம் பண்ணாங்க. கிட்டத்தட்ட ஒரு 60 லட்சத்துக்கும் மேற்பட்ட வாக்காளர்களை எலிஜிபிள்ல நீக்கினாங்க. அதுல பல பேர் வந்து இறந்துட்டாங்க அப்படின்றத கோடிட்டு காட்டினாங்க. அந்த இறந்துட்டாங்கன்னு சொன்னவங்கள ராகுல் காந்தி வந்து டீ கடையில கூட்டி போய் உட்கார வச்சு டீ குடிக்கிறார். டீ குடிச்சிட்டு அவர் பிரஸுக்கு சொன்னார், உண்மை அது மோசடி. தேர்தல் கமிஷன் இறந்ததாக இவங்கெல்லாம் இறந்துட்டாங்கன்னு தேர்தல் கமிஷன் சொல்லிடுச்சு, நான் இவங்க கூட டீ குடிச்சிட்டு இருக்கிறேன் பாருங்க அப்படின்னு சொன்னார். இப்ப சாருடைய மேட்டரை நான் எல்லாருமே அரசியல் விமர்சகர் எல்லாருமே சொல்ற ஒரே கோரிக்கை என்னன்னு பாத்தீங்கன்னா, இறந்தவர்களை உண்மையில் இறந்தவர்களை நீங்க நீக்குவதில் எங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, இருப்பவர்களை இறந்தவர்களாக ஆக்கக்கூடாது என்பதே எங்களுடைய எதிர்ப்பு அப்படின்றது தான் இந்த சாருக்கு மற்ற எல்லா அரசியல். இல்ல கரெக்ட், ராகுல் காந்தி அதைத்தான் சொன்னாரு, அது மோசடி தான், இது ஏற்றுக்கொள்ள வேண்டியதான், அது உண்மைதான். இது தமிழ்நாட்டில் நடக்காது. ஏன்னா வடநாடு போல தமிழ் மக்கள் கிடையாது, அறிஞ்சவங்க அறிவு பெற்றவர்கள், எதுவுமே தப்பா நடக்காது. இங்க வந்து நடக்கவும் அரசியல் கட்சிகள் விட மாட்டாங்க. ஏடிஎம்கே போய் நிக்கிறாங்க, அதே போல திமுக போய் நிக்கிது, அங்கே போயிட்டு கான்ட்ரிபியூட்டே பண்ணலையே சார். இல்ல நீங்க திமுகவில் நீங்க வந்து எவ்வளவு பணியாற்றுறாங்கன்னு நாங்க கண்கூட பண்ணிருக்காங்க. அதிமுகவும் பண்ணிருக்காங்க. அதிமுக கோர்ட்டுக்கு போனாங்க சார். இல்ல கோர்ட்டுக்கு போனாங்க, அது சார் வந்து தடை செய்யக்கூடாது பண்ணுங்கன்னு. அதுதான் இந்தியாவிலேயே எந்த கட்சியும் அந்த மாதிரி பண்ணல சார். போனாங்க, அதெல்லாம் வந்து தவறுதான் நம்ம சொல்றோம். ஆனால் களப்பணி ஆட்டியிருக்காங்க. நான் கண்கூட எல்லாரும் நான் பார்த்துட்டு வந்திருக்கிறேன், களப்பணி ஆட்டியிருக்காங்க. எந்த ஓட்டு இப்போ கூட தேர்தல் கமிஷனர் கூட என்ன அறிக்கை கொடுத்துருக்குறாங்க, கிட்டத்தட்ட 6,40,00,000 வாக்காளர்கள் உள்ள ஏற்றியாச்சு. ஒரு 25 லட்சத்துல 30 லட்சம் தான் விடுபட்டிருக்குது. அந்த 25-35 லட்சம் ஆளு இல்லை அந்த வீட்டில். அந்த மாதிரி ஆளுங்க இறந்தவர்கள், இந்த மாதிரி இடமாற்றம் போனவங்க, இப்படிப்பட்டவங்கள தான்
நம்ம இது பண்ணியிருக்கிறாங்க. இது வர்ற இப்போ ரிசல்ட்டெல்லாம் இன்றைக்கி நேற்று விட்டாங்க. இனிமேல் பார்த்து எல்லாம் பார்த்துக்கலாம். அதுக்கு அடுத்து விடுபட்டவங்க இப்போ மறுபடியும் சேர்க்க சொல்கிறாங்க. திருப்பி ஃபார்ம் கொடுத்து மறுபடியும் சேர்த்துக்கன்னு சொல்கிறாங்க. அதே இதுலேயே தேர்தல் கமிஷன் இன்னொன்று சொல்லுது. இங்கே இருக்கிற திருப்பூர், கோயம்புத்தூர் இங்கெல்லாம் பணி செய்கிற பீகார் மற்ற மாநிலத்தை சேர்ந்தவங்க நீங்கள் கூட ஓட்டு போடலாம் தமிழக தேர்தலில் அப்படின்றாங்க. அது எந்த விதத்தில்? இல்லை, ஓட்டு போட முடியாது. நீங்கள் அதில் வராமல் எப்படி ஓட்டு போட முடியும்? அவங்களுக்கு ஃபார்மே கொடுக்கலையே. இப்போ எஸ்ஐஆர் வாங்கியிருக்காங்க. இல்லை, எஸ்ஐஆர் ஃபார்ம் வந்து ஏற்கனவே ஓட்டு போட்டவனுக்கு தான் வந்திருக்குதே தவிர புது ஆளுகளுக்கு யாருக்குமே ஃபார்ம் கொடுக்கல. 20 வருஷம் முதல் ஓட்டர் கூட கிடையாது. முதல் ஓட்டர் கூட இப்போ கிடையாது. இந்த ஃபார்ம் வரல, போட்டோவோட வருது. இப்போ கொடுத்துருக்கிற ஃபார்ம் போட்டோவோட வருது. அதனால் இதில் வந்து இப்போ அந்த வடநாட்டுக்காரங்க உள்ள நுழைஞ்சிட்டாங்கிறதுலாம் வாய்ப்பு இல்லை. அவன் ஏற்கனவே ஒரு தடவை ஓட்டு இங்கே வாங்கி போட்டிருப்பான், இங்கே குடியுரிமை பெற்று இங்கே போட்டிருப்பான். அதனால் அதுதான் இருக்குமே தவிர புது ஆளு கிடையாது. இவங்க எங்கேயாவது ஒரு ரூமில் உட்காந்துக்கிட்டு இனிமே தில்லுமுல்லுகள் செய்வாங்களோ அப்படிங்கிற அச்சம்தான் திமுக கவர்மெண்ட்டுக்கு, ராகுல் காந்திக்கு இருக்குது. அதை செய்ய விடாமல் தடுக்க வேண்டிய வேலை தான் இவங்களோட வேலை. ஆனால் 6 மாதத்துக்கு முன்னாடி இது நடைமுறைப்படுத்தியிருந்தா எல்லாருக்கும் சந்தோஷம். கட்சியுமே அதான் சொன்னாங்க. ஆமாம், எதிர்ப்பதற்கு உடனடியாக செய்யறது. 6 மாதத்துக்கு முன்னாடி இந்த எடுத்திருந்தீங்கன்னா பிரச்சனை கிடையாது. உண்மைதான். உடனடியே வந்து அது வந்து செய்கிறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா இப்போ பீகாரில் நடந்தது. இப்போ 10,000 ரூபா மகளிருக்கு கொடுக்குறேன்னு சொல்லிட்டு பணத்தை வாரி விட்டு இதுக்கு முன்னாடி கொடுத்தாங்களா? இங்கே வந்து இலவசம் கொடுத்தா கத்துறாங்கல்ல, அதே மோடி தானே கத்துறாரு. சட்டங்கள் எல்லாத்தையுமே பிஜேபி கொண்டு நிறைவேற்றுறாங்கல்ல. 10,000 ரூபா கொடுக்குறேன்னு சொல்லிட்டு தெரியாமல் ஜென்ஸுக்கும் வர வச்சு இப்போ அந்த பணத்தை கொடுறான்னு நோட்டீஸ் விடுறாங்களாம். அந்த மாதிரி ஆண்கள் கிட்ட வந்துருச்சு, அவன் செலவு பண்ணிட்டான். இப்போ இந்த 10,000 ரூபா பீகார்காரன் 10,000 ரூபா அந்த அப்பாவி மக்கள் எங்கேருந்து கொடுப்பாங்க? அவன் செலவு பண்ணிட்டான். இப்படியெல்லாம் கூத்தும் கொடுமையெல்லாம் நடந்துட்டு இருக்குது. போலி மோசடி தான், அது இல்லைன்னு சொல்ல முடியாது. அதே நேரத்தில் சார், இப்போ பிஜேபியுடன் அதிமுகவுடன் பிஜேபி கூட்டணி வச்சிருக்கு இப்போ இந்த தேர்தலில். ஆனால் பிஜேபி அதிமுகவுடன் கூட்டணி வச்சுக்கிட்டு செங்கோட்டையனை விஜய் கிட்ட போங்கன்னு சொல்கிறாங்க. டிடிவி தினகரன் வெளியில் போயிட்டாரு, அவரை திரும்பி கூப்பிடுற மாதிரி தெரியல. ஓபிஎஸும் போய் பேசுகிறாரு வராரு. அப்போ சசிகலாவையும் அதில் இணைக்கிற மாதிரி பேசுகிறாங்களே தவிர இன்னும் இணையில. எடப்பாடி அவர்கள் தெளிவாக இருக்காரு, இவங்க 4 பேரை எந்த காரணத்தை கொண்டு இணைக்க மாட்டேன்றாரு. அப்போ இதை எப்படி பார்க்கும்போது இவங்க உள்ள இருந்துகிட்டே அதிமுகவை பலவீனப்படுத்தும் முயற்சியில் பிஜேபி ஈடுபடுதுன்னு சொல்லலாமா? இன்னொன்னு சொல்லிடுறேன். ஏன்னா அதே நேரத்தில் நயினார் நாகேந்திரன் அவர்கள் வந்து தலைவராக தேர்ந்தெடுத்த பிறகு அவர் கொடுத்த 2வது பேட்டியிலேயே எங்களுடைய இலக்கும் எங்களுடைய நோக்கமும் 2026 கிடையாது, 2031 மட்டுமே அப்படின்னு ஒரு பேட்டி கொடுத்தாரு. அப்போ அவர் அந்த பேட்டி கொடுக்கறதுல பார்த்தீங்கன்னா அப்போ 26ல் அதிமுக கூட்டணி ஆட்சி அமைக்கிறதுல பிஜேபிக்கு உடன்பாடு இல்லையோ அப்படின்றதான அந்த பேச்சில் அர்த்தமாக இருக்கும். எடப்பாடிக்கே உடன்பாடு இல்லை. நான் சொல்கிறேன், இப்போ எடப்பாடிக்கே 2026ல் முதலமைச்சராக உட்காரணுங்கிற ஆசை அவருக்கே இல்லை. ஏன்னா கட்சியை காப்பாற்றணும், நான் பொதுச்செயலாளர் இருக்கணும் அப்படிங்கிற ஆசை தான் அவருக்கு இருக்க தவிர அவர் வந்து அந்த மாதிரி நல்ல எண்ணத்தில் எம்ஜிஆரை விட ஜெயலலிதா விட சார் எடப்பாடி கண்டிப்பாக என்ன வளர்மதி திட்டா ஜெயலலிதாவை. ஆமாம், எத்தனை பேர் காளிமுத்து திட்டா தேர்தல் பிரச்சாரத்தில் நாங்கள்லாம் கேட்டுங்க. அவ்வளோ அசிங்கமாக ஜேன்னு இருக்கும்போது திட்டா சார் திட்டினாங்க. வீரப்பனுடைய செயல் என்ன சார்? ஜானகி முதலமைச்சர் ஆகிறதுக்கு வீரப்பன் ஒத்த கால் நின்னாரு. அவ்வளோ பேரையும் பக்கத்தில் அரவணைச்சு வாங்க எல்லாரும் வாங்க ஒற்றுமையாக எல்லாரும் எல்லாருக்கும் மந்திரி பதவி, சபாநாயகர் பதவி கொடுத்த அந்த அம்மாவுடைய லீடரு அரவணைச்சு அந்த கட்சியை காப்பாத்தினாங்களா சார்? கலைஞர் மாதிரி. அப்ப கட்சி ஆட்சி ரொம்ப முக்கியமான, தொண்டர்கள் சோர்வடையாம இருக்கணும்னா மறுபடியும் நம்ம ஆட்சிக்கு வந்தாதான் அந்த தொண்டர்கள் தக்க வைக்க முடியும். இந்த தேர்தலில் அதிமுக மீண்டும் தோல்வியை தழுவினால் கண்டிப்பா அந்த கட்சி வந்து பெரிய லெவல்ல, அதான் நான் சொல்ல வர்றேன். அதை தான் பிஜேபி எதிர்பார்க்குது சார். பிஜேபி அம்மா செத்தன்னைக்கே அவர் முடிவு பண்ணிட்டாங்க. அவங்க அம்மா செத்தன்னைக்கே சசிகலாவை தலையில் தான் தடவும் போதே சொல்லிட்டாங்க மனசில், இந்த அதிமுகவை நம்ம அழிக்கணும். இதை அழிச்சாதான் தமிழ்நாட்டில் நம்ம வளர முடியும். ஏன்னா ஆன்மீகத்தோட ஒத்து போகிற கட்சி இந்த அதிமுக தான். அண்ணா கொள்கைகள் கொஞ்சம் இருந்தால் கூட ஆன்மீகத்திலையும் அவங்களுடைய ஆர்எஸ்எஸ்னுடைய கோட்பாடுகளையும் ஒத்து போகிற கட்சி அதிமுக கொஞ்சம் அந்த காலத்துலேருந்து இருக்குது. அப்போ இதை பண்ணாதான் இந்த தொண்டர்களை நம்ம பக்கம் கொண்டு வர முடியும்னு பிஜேபி முடிவு பண்ணி அழிக்கிறதுக்கு உண்டான வேலையை தான் செய்யுது. அதை இவங்களுக்கு புரிஞ்சிக்க தெரியல. இதே ஓபிஎஸ் அன்னைக்கே ஒரு ஸ்டெடியான முடிவு இவரும் எடுத்திருந்தாருன்னா, பிஜேபி விட்டு வந்திருந்தாருன்னா மக்கள் செல்வாக்கு இவருக்கு இருந்திருக்கும். இவரும் தேர்தலே இவர் வெற்றி வாய்ப்பை இழந்தது வந்து பாத்தீங்கன்னா பிஜேபியோட அலையன்ஸ்னால தான் இவருக்கு வந்து பல்வேறு இடங்கள்ல அப்படி இருந்து ஜெயக்குமார் தோத்ததே அதுதான். அப்படி இருந்துமே 75 எம்எல்ஏ அம்மா எதிர்கட்சி இருக்கும்போது கூட இவ்வளவு எம்எல்ஏ வாங்கினது கிடையாது. அப்போ இன்னும் கொஞ்சம் வேலைகள் செஞ்சுருந்தாங்கன்னா
ஏன்னா டிடிவி தினகரனால 27 தொகுதி தோக்குறாங்க. அதனால அந்த டிடி தினகரன் உள்ள கூட்டு இழுத்து போட்டு 10,000 15,000 ஓட்டு வாங்கி தோத்த தொகுதிகள் எல்லாம் பாத்தீங்கன்னா டிடிவி தினகரன் 20,000 25,000 ஓட்டு வாங்குறாரு. 27 தொகுதி நேரடியா அவரால தோல்வி. டி நகர் இந்த மாதிரி இடங்கள்ல ஒரு 4 சென்னையிலே 4-5 தொகுதியில் 500 ஓட்டு 300 ஓட்டு அந்த மாதிரி எல்லாம் தோத்துருக்காங்க. அதனால தான் நான் சொல்றேன் என் பிஜேபி முழுமையா சொல்றது கரெக்டான விஷயம் தான். எடப்பாடி அவர்கள் வந்து இவங்களெல்லாம் அம்மாவை திட்டாத ஆளே கிடையாது. நீங்க சொன்னதெல்லாம் நானும் யோசிச்சு பார்த்தா இவங்களெல்லாம் அவங்க அரவணைச்சு கூட வச்சுக்கிட்டாங்க. அப்ப அந்த கட்சியை வழி நடத்த நான் என்ன சொல்றேன்னா நீங்க தான் இப்ப பொதுச் செயலாளர் கட்சிக்கு, உங்களை ஒன்றும் பண்ண முடியாது. கட்சியில் ரீதியாக தெரிஞ்சு வச்சு கூப்பிடு, ஒரு கௌரவ தலைவரை போடு, ஏதாவது ஒரு பொறுப்பை போட்டு கூட வச்சுக்கோ. நீ வெளியே போய் கத்த விட்டாதானே ஓட்டு பிரியுது. நீ உள்ளே வச்சு அவருக்கு ஒரு தேனியில ஒரு தொகுதியை கொடு, இந்த பக்கம் ஒரு தொகுதியை கொடுத்து நிக்க வச்சுட்டு விட்டுரு. அவர் தான் நீங்க எந்த பொறுப்பானும் எனக்கு வேணாம் நான் வர்றேன்னு தானே சொல்றாரு. அப்ப இங்க வந்து ஈகோ தான் பிரச்சனை. ஈகோ தான். மறுபடியும் சசிகலா உள்ள வந்துட்டா நன்றி உணர்ச்சி வந்துரும். சசிகலா கிட்ட நம்ம பயந்து திரும்பி கையெடுத்து இன்னைக்கு மறுபடியும் சசிகலா நம்ம பார்க்கும்போது நம்ம தைரியத்தை இழந்துருவோம். உள்ள வந்து குழப்பத்தை உருவாக்கி சசிகலா எடப்பாடி இல்ல குழப்பத்தை உருவாக்கிடுவாங்க. அதனால ஓபிஎஸ் நம்மளை துரோகம் பண்ணவர் கூட இருந்தேன். சசிகலா வந்தா அது முதலாளி அம்மா வந்து பார்த்தா நம்ம பயந்துருவோம் அப்படிங்கிற பயத்துல தான் இவர் வந்து இந்த 26 முதலமைச்சர் ஆகலானோட பரவாயில்ல, கட்சியை நம்ம விட்டுறக்கூடாது அப்படின்னு நினைக்கிறார். ஆனா அது அவருக்கு வீக்கு. முதலமைச்சர் ஆகல, அரசு கட்சி ஆட்சி அதிகாரம் கைக்கு வரலன்னா எத்தனை பேர் இப்ப போயிருக்காங்க, இதை விட என்ன பாதி பேர் மறுபடியும் போவாங்க. அது மூணா பிரிஞ்சிடும் சார் கண்டிப்பா. தொடர்ந்து அதாவது மற்ற தேர்தல் எல்லாம் வேணாம் விட்டுருவோம். பார்லிமெண்ட் கூட பிரச்சனை இல்லை. இங்க வந்து ஆட்சி அதிகாரத்துக்கு வரணும்னு தான் ஒவ்வொரு தொண்டனும் நினைப்பான். பிஜேபியோட எண்ணம் அதுதான். இது வலுவிழக்கணும் 2026. அதனால அவங்க 31 சொல்றாங்க. 31க்கு நம்ம வந்து விஜயோ யாரோ ஸ்ட்ராங்கா பெல்ட் நம்ம அமைக்கணும். அவங்களுடைய எண்ணம் என்னன்னா அடுத்த தேர்தல்ல பிஜேபி தலைமையில் கூட்டணி அமையணும். கண்டிப்பா பிஜேபி விசஸ் திமுக தான் நம்ம கண்டிப்பா அதுல மாற்று கருத்து. எப்படி பீகார்ல வந்து நிதிஷ்குமாரை வந்து கூப்பிட்டு ஃபர்ஸ்ட்ல 30 இடம் 26 இடம் அப்புறம் 50 இடம் ஒரு கட்டத்துல போன தேர்தல்ல நிதிஷ்குமாரை விட அதிகமா ஜெயிச்சாங்க. இப்போவுமே நிதிஷ்குமாரோட அதிகமா ஜெயிச்சாங்க. அப்ப ஒரு மாநில கட்சி மேல டிராவல் பண்ணி அந்த கட்சியை இன்னைக்கு ஒண்ணுமே இல்லாம ஆக்கி பொம்மையா வச்சுக்கிருவாங்க சார். பொம்மையா வச்சுக்கிருவாங்க. இப்ப விஜய் கூட வந்து கோவால ஒரு இடம் தான் ஜெயிச்சாங்க. ஆட்சி அவங்க தான். அதை தான் சொல்ல வர்றேன். பொம்மையா ஒரு முதலமைச்சரை வச்சுக்கிட்டு ஆட்சி நடத்துறது இவங்க நடத்துவாங்க. இவங்களுடைய கொள்கைகளை தான் எல்லாத்தையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணுவாங்க. எல்லாமே இதுதான் நடக்கும். இப்போ பாண்டிச்சேரியில் தான் நடந்துட்டு இருக்குது, மகாராஷ்டிராவில் தான் நடந்துட்டு இருக்குது, பீகாரில் தான் நடந்துட்டு இருக்குது, கோவாவில் எல்லா இடத்துலையும் அவங்க இந்த மாதிரி வந்து கைப்பற்றின ஆட்சிகள் தான் இன்னைக்கு நடந்துட்டு இருக்குது. அவங்க வந்து அவங்களுடைய கொள்கையெல்லாம் நிறைவேற்றிட்டு இருக்கிறாங்க. ஆனால் இப்போ பிஜேபி கிட்ட ஒரு விஷயம் பிடிக்கும் சார், மக்களுக்கு வந்து ஓட்டுக்கு காசு தர மாட்டாங்க. அந்த காசெல்லாம் சேர்த்து வச்சு யார் ஜெயிச்சு எம்எல்ஏ வரணும் அவனை விலை கொடுத்து வாங்க. விலைக்கு அப்படித்தானே கோவாவில் வாங்கினாங்க. ஆமாம் அப்படித்தானே ராஜஸ்தானில் பண்ணாங்க. எல்லா இடத்துலையும் பண்ணாங்க. கர்நாடகாவில் அப்படித்தானே பண்ணாங்க. கர்நாடகாவில் ஆட்சியை கவுத்து காங்கிரஸ் எம்எல்ஏ ஒரு 20 தூக்கிட்டு கவுத்து விட்டாங்க. எல்லாம் அப்படித்தானே பண்ணாங்க. அதனால அது பண்ண முடியல, கேரளாவில் பண்ண முடியல, தெலுங்கானாவில் பண்ண முடியலன்றனால அவங்களுக்கு வந்து இந்த சைடில் நம்மளால வந்து கால் ஊன்ற. தமிழ்நாட்டில் அது முடியாது சார். தமிழ்நாட்டில் எடுபடாது. பிஜேபியினுடைய எடுபடாது. என்ன திட்டங்கள் போட்டாலும் எடுபடாது. அதுக்கு தான் திமுகவே சொல்லுது எங்களுக்கு எதிர்க்கட்சி அதிமுக தான் வரணும், வேற யாரும் வரக்கூடாது. ராகுலுடைய அரசியல் நிலைப்பாடு ரொம்ப கரெக்ட். பிடிக்குதோ பிடிக்கலையோ நீ தான் எனக்கு எதிரி, விஜயோ பிஜேபி எனக்கு கிடையாது, நம்ம 2 பேருக்குள்ள சண்டை போட்டு நீ ஏன் உன்னுடைய இடத்தை விட்டு கொடுக்கணும்னு அவர் கேட்கிறாரு. எல்லா துறைகளிலும் ஊழல் மலிஞ்சு போச்சு. அது யார் இது எல்லாமே நடக்குது சார். ஆனா கைகட்டி நிக்காத ஒன்றிய அரசு கைகட்டி நிக்காத எல்லாத்தையும் பேஸ் பண்றாங்க பாருங்க. அங்கே தான் சார் ஸ்டாலின் நிற்கிறாரு. அவர் அதுக்கு தான் சார் நம்ம மக்கள் பாராட்டுறாங்க. அவருக்கு ஓட்டு விழுகும் சார். அப்போ ஏன்னா எல்லாத்துக்குமே இப்போ நம்மளுக்கு நிதி கொடுக்க மாட்டாங்கிறாங்க. எல்லாம் ஏடிஎம்கே பேச மாட்டேங்குது. அது பேசி ஒரு தைரியமாக அந்த பிஜேபி கூட்டணி வேணான்னு சொன்னால் இன்னும் மற்ற கட்சிகள்லாம் வந்து உள்ளே சேர்றதுக்கு உண்டான வாய்ப்புகள் இருக்கு. இந்த வாட்டி ரொம்ப நல்லா இருக்கும். பிஜேபி கூட வச்சிருக்கிறதுனால தான் சார் திமுகலேருந்து ஒரு கட்சி கூட வெளியே வர மாட்டேங்குது. இவர் பிஜேபி கழட்டி விட்டாருன்னா கண்டிப்பாக 1-2 இந்த பக்கம் வர்றதுக்கு உண்டான வாய்ப்புகளும் வரும் சார். அதுதான் 100% உண்மை. அதனால இந்த தடவை திமுகவுக்கு தானே சார் அதிகமான ஒரு வாய்ப்புகள் இருக்கு. இன்னும் அரசியல் மாற்றங்கள் நாள் இருக்கு. பிப்ரவரி வரைக்கும் போகும் சார். இது பிப்ரவரி வரைக்கும் இந்த பிரச்சனைகள் போய் ஒரு முடிவுக்கு வரும். அது வரைக்கும் விவாத மேடைகள் இந்த மாதிரி பிரச்சனைகள் அவங்கவுங்களுக்கு தெரிஞ்ச கருத்துக்களை சொல்லிட்டே தான் இருக்கு. காங்கிரஸ் உடைய அடுத்த கட்ட நகர்வு எப்படி சார் இருக்கும்? இப்போ மத்தியில் வந்து கிட்டத்தட்ட 12 வருஷம் ஆச்சு. இன்னும் அவங்க அடுத்த ஆட்சிக்கு வர்றதுக்கு இன்னும் எத்தனை வருஷங்கள் அவங்க காத்திருக்கணும்? இல்லை அவங்களோட நிலைப்பாடை மாற்ற வேண்டிய சூழல் இருக்கா? ராஜீவ் காங்கிரஸ் ஆட்சி தான் சார் வரணும். நாடு நல்லா இருக்கும். மதவெறியை ஒழிக்கிறதுன்னா காங்கிரஸ் ஆட்சி தான் வரணும். காங்கிரஸ் ஆட்சி வராது, துரதிர்ஷ்டம். அவங்களுடைய கட்டுக்கோப்பை இழந்துட்டாங்க. ராகுல் காந்தியோட நிலைப்பாடு கொஞ்சம் சரியில்லை. முன்னாடி இருந்த லீடர்கள் செல்வாக்கான லீடர்கள் இல்லை. ராகுல் காந்தி கூட நல்ல மனுஷன்தான்.
ஆனால் வந்து அவரால் அந்த கட்டமைக்க முடியல. பெரிய பெரிய வயசானவங்க எல்லாம் அவங்க சொல்கிறது தான் நடந்துட்டு இருக்குது இன்றைக்கி வரைக்கும். அதனால் பண்ண முடியல. அதனால தான் வீக்கு. ஆனால் இப்படியே பிஜேபி பண்ணிவிட்டு எல்லாமே நான் தான் சர்வாதிகார பக்கம் போகும்போது இந்த ஆட்சியிலேயே அவங்களுக்கு மைனாரிட்டியை கொடுத்துட்டாங்க. இந்த தடவை எலெக்ஷனில் மைனாரிட்டிக்கு வந்தாச்சு. 2 தடவை அசுர எம்பிக்களை வச்சுருந்தவங்க இந்த தடவை பிஜேபி 2வது முறை தான் மெஜாரிட்டியான. ஆமாம், இப்போ இந்த தடவை முறையும் இப்போ 3வது முறையும் இந்த முதல் தடவை கூட மெஜாரிட்டி இருந்துச்சு. முதல் தடவை வந்து அவங்களுக்கு வந்து 13 இடங்கள் கம்மி. அதனால தான் முதல் தடவை வந்து பெருசாக அவங்க வந்து சட்டத்திட்டங்களை இம்ப்ளிமெண்ட் பண்ணலை. 2வது முறை இண்டிபெண்டாக வந்தனால தான் நிறைய திட்டங்களை அவங்க வந்து இப்போ வந்து பிஜேபி இப்போ நிதிஷ்குமாரையும் சந்திரபாபு நாயுடு நம்பி தான் இன்றைக்கி அந்த ஆட்சி ஓடிட்டு இருக்குது. இப்போ நேற்று கொண்டு வந்திருக்காங்களே ஒரு சட்டம் பாராளுமன்றத்தில், அதுக்கு சந்திரபாபு நாயுடு எதிர்ப்பு தெரிவிச்சிருக்காரு. இதை கொண்டு மகாத்மா காந்தி ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தை நீங்கள் வேறு பேர் ராம்ஜியன் மாத்துறது வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படின்னு அறிக்கை விட்டுருக்காங்க. இப்போ புகைய ஆரம்பிச்சிருச்சு. இது இப்படியே நின்னா சந்திரபாபுக்கும் ஸ்டாலினுக்கும் இருக்கிற மறைமுக உறவு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம். நல்ல நட்பு உறவு இருக்குது. அதனால வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்ணாதீங்கன்னு சொல்லி இவர் சொன்னாருன்னா அங்கே வந்து எதிரொலிக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனால் சந்திரபாபு நாயுடு கட்சியை உடைச்சிருவாங்களே. கட்சியை உடைக்கிறதுக்கு அவர் ஸ்ட்ராங்காக இருக்கார் சார். அவரெல்லாம் வந்து அதிகமான மெஜாரிட்டியில் தான் இருக்கார். அப்படியே நினச்சாங்கன்னா அப்புறம் யார் தான் இது பண்ணுறது? அதெல்லாம் இல்லை. மைனாரிட்டி இருந்தால் தான் உடைப்பாங்க. மெஜாரிட்டி இருக்கும்போது அவ்வளோ சீக்கிரம் உடைக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. கண்டிப்பாக அடுத்த 4 ஆண்டுகளில் காங்கிரஸ் வளர்ச்சி அடைகிறதுக்குண்டான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இந்த கூட்டணி கட்டமைப்பு ஸ்டாலின் போல் ஆளுங்க செய்வாங்க. இப்போவும் செஞ்சிட்ருக்கிறாங்க, இன்னமும் செய்வாங்க. இவங்க செய்கிற ஒவ்வொரு தப்புக்கும் மைனஸ் அவங்களுக்கு விழுந்துக்கிட்டே இருக்கும். கண்டிப்பாக மோடி அரசு இந்த 5 ஆண்டுகளோட முடிகிறதுக்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. இப்போ இந்த தேர்தலில் திமுகவுடைய மீண்டும் ஆட்சி தொடரும்னு சொல்லியிருக்கீங்க. அது மக்கள் மத்தியில் என்ன மாதிரியான விஷயங்கள் பிடிச்சி போய் மீண்டும் திமுக ஆட்சியை வந்து கொண்டு வரதுக்கு வாய்ப்பு இருக்குது சார்? பாமர மக்களுக்கு உண்டான அத்தனையும் செஞ்சுருக்காங்க சார். இப்போ மகளிருக்கு பஸ் வசதி ஃப்ரீ கொடுத்துட்டாங்க. மகளிருக்கு உரிமை தொகைன்னு 1000 ரூபா மாதம் கொடுத்துட்ருக்குறாங்க. பசங்க காலேஜில் படிக்கிற பசங்களுக்கு லேப்டாப்பில் இருந்து அவங்களுக்கு 1000 ரூபா உரிமை தொகை அவங்களுக்கு கொடுத்துட்ருக்காங்க. விடுபட்டவர்களுக்கும் சேர்த்து கொடுக்குறாங்க. இப்போ கொடுத்துட்டாங்க, இப்போ கொடுத்துருக்குறாங்க. இந்த மாதிரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து காலை உணவு திட்டம் பிள்ளைங்களுக்கு, அதெல்லாம் ஒரு அருமையான திட்டம். அதே போல் துப்புரவு பணியாளர்களுக்கு வந்து காலை உணவு திட்டம் கொடுத்துருக்காங்க. வீடு இப்போ கொடுக்க போகிறாங்க. இந்த மாதிரி வந்து அடிமட்டத்தில் இருக்கிற மக்களுக்கு நிறைய ஊழல்கள் சுரண்டு ஒரு பக்கம் அது பக்கம் நடந்தால் கூட அது கண்ணுக்கு தெரியாது சார். எலெக்ஷனில் இந்த செஞ்சிருக்காங்க பாருங்க நலத்திட்ட பணிகள், இது வந்து கண்டிப்பாக அவங்கள காப்பாற்றும். அந்த வாய்ப்பு வந்து நிறைய இருக்குது சார். அது அதே மாதிரி கூட்டணி கட்சியெல்லாம் எந்த மாதிரி ஒரு அரவணைச்சு கொண்டு போகிறார்? கூட்டணி கட்சிகளுக்கு இன்றைக்கி வேறு வழி இல்லை சார். இவரும் அரவணைக்கிறாரு. என்ன வேணாலும் போய் பார்த்தாங்கன்னா சந்திச்சாங்கன்னா ஏதோ ஒன்று செஞ்சு அதை கரெக்ட் பண்ணிடுறாரு. அவங்களுக்கும் வெளியே வந்தால் நம்ம மோசமாக போயிடுவோம் அப்படிங்கிறது அவங்களுக்கும் தெரியும் சார். கூட்டணி கட்சிகளை அதை விட்டுட்டு இன்றைக்கி வெளியே வந்தாங்கன்னா அவங்க செல்லாக்காசு ஆயிடுவாங்க. அதுக்கு பதிலாக வேறு யாராவது அவர் சேர்த்துருவார். புதிய கூட்டணி இப்போ திமுக கூட்டணிக்கு வர வாய்ப்பு இருக்கா? இல்லை, இப்போ தேமுதிக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குங்கிறது போல் அரசியல் புரசலாக பேசப்படுது. ஏன்னா இவங்க வந்து எம்பி சீட்டு தரன்ட்டு ஏமாற்றிட்டாங்க ஏடிஎம்கே. அதனால் வந்து கோவத்தில் இருக்காங்க. அதனால் அவங்க என்ன நினைக்கிறாங்க, இப்போ ஏப்ரலுக்கு முன்னாடி எலெக்ஷனுக்கு முன்னாடியே ஒரு 6 எம்பி தேர்ந்தெடுக்க வருது. அதில் ஏடிஎம்கே 2, டிஎம்கே 4 வருது. அப்போ வந்து அந்த 4ல் ஒன்று வந்து இங்கே கொடுத்தீங்கன்னா நாங்கள் உங்கள் கூட்டணியில் வர்றதுக்குண்டான வாய்ப்பு இருக்குன்னு தகவல். பட் ஆனால் அவங்களுக்கும் 2% கீழே ஓட்டு போயிடுச்சு திமுக. இல்லை, நீங்கள் விஜயகாந்துக்கு முன்னாடி இருக்கிற 2% சேர்க்குறீங்க. இப்போ வந்து மக்களவை தொகுதியில் வரும்போது அவங்க வாங்கின சீட்டு எத்தனை, அதில் என்ன ஓட்டு வாங்கியிருக்காங்கன்னு அதிமுகவுடன் கூட்டணி இல்லை சார். அதிமுக தான் நான் சொல்கிறேன். அதிமுக இப்போ கூட்டணி வச்சாங்க இல்லையா, அதில் அதுக்கப்புறமா அந்த ஓட் பேங்கிங் தானே நம்ம கால்குலேஷனில். இல்லை, இப்போ நாங்கள் சொல்கிறது என்னன்னா, அவர் மறைவுக்கு பிறகு விஜயகாந்த் மறைவுக்கு பிறகு அனுதாபங்கிறது சரியில்லாமல் இருக்கும்போது அவங்க தஞ்சை தேர்தலில் அப்போ வரல. ஏன் வரலன்னா அவருடைய செல்வாக்கு இல்லை. அவர் வந்து உடம்பு செல்லப்படுத்துட்டு கூட்டி வந்து ஒரு எஜுகேஷன் போல் காட்டிட்டு இருந்தாங்க. அதை மக்களுக்கு பிடிக்கல. என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறாங்கன்னு சொல்லி பிடிக்கல. அதனால் விட்டாங்க. இந்த மாதிரி மறைவுக்கு பிறகு ஒரு அனுதாபம் வந்திருக்குது. அதனால தான் விருதுநகர் தொகுதியில் அவர் வந்து ஒரு 4600 ஓட்டில் தான் விஜய் பிரபாகர் தோற்றுருக்காரு. அதனால் அது வந்து இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. இன்றைக்கி 2%ங்கிற 4% கூட இருக்கலாம். அது ஓட்டுக்கு அப்புறம் தான், எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் தெரிய வரும். அதனால் டிஎம்கே பரவாயில்ல, அவங்கள உள்ளே கூப்பிட்டுக்கலாம். எதுக்கு அங்கே போக விட ஒரு எம்பி கொடுத்து அவர் ராமதாசுமே திமுக ராமதாஸ் திமுகவுக்கு போவார். அவங்க 2ஆக இருக்கிறதுனால உடஞ்சி இருக்கிறதுனால இவர் வந்து இங்கிட்டு
அன்புமணி வந்து இந்த பக்கம் தான், பிஜேபி எங்கேயோ அங்கே தான். அவரு சிபிஐ அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. ஏன்னா அங்கதான் இருந்தாங்க. எல்லாருடைய பிடிகள் இங்கே மாட்டிட்டு இருக்கு சார். இல்லாம நேத்தே உங்களுக்கு ராமதாஸ் ஒரு அறிக்கை கொடுத்திருக்காரு, அன்புமணி மீது உள்ள சிபிஐ தீவிரப்படுத்தணும். ஆமா, தீவிரப்படுத்துங்க. சொல்லியிருக்கிறாரு. அப்ப அவருக்கு தெரியும், இன்னும் கொஞ்சம் நெருங்க உண்மையெல்லாம் சொல்லுவாரு. அப்பாவே உண்மையை சொல்லுவாரு. இவன் எத்தனை கோடி அங்கே கொள்ளை அடிச்சாரு, எதுக்கு கையெழுத்து போட்டாரு அப்படின்னு அப்பாவே சொல்லுவார் நாளைக்கு. கண்டிப்பா. ஏன்னா அவங்களுக்குள்ள அவ்வளோ ஒரு மோசமான ஒரு உச்சகட்டத்துக்கு போயிட்டாங்க. அப்ப வந்து மக்கள் மத்தியில எடுபடும். சௌமியா தான் அது அப்ப காரணம். அன்புமணியை வந்து நாசம் பண்றதுக்கு அவர் அப்பாவே போதும். ஆமா, அவர் அப்பாவை காலி பண்ணணும்னு நினைக்கும் போது செல்வாக்கு எல்லாம் அடிபட்டு போயிடும் சார். அதுக்கப்புறம் அப்ப வந்து நீங்க அந்த கூட்டணியில் போயிட்டு எனக்கு போனதோட 20 தொகுதி கொடுத்தீங்க, இன்னைக்கு 20 தொகுதி கொடுங்கன்னு கேட்டாங்க, கொடுப்பாங்களா? கொடுக்க மாட்டாங்க. அதனால ராமதாஸ் என்ன நினைப்பாரு, இவர் வந்து அரசியல்ல தன் தகப்பனையே இல்லாம ஆக்கணும்னு நினைக்கும் போது ராமதாசனோட என்ன திமுகவுக்கு போனால் 10 தொகுதி கொடுத்தா கூட எம்எல்ஏ ஆயிடலாம். அப்ப அடுத்த கட்சி யாரு? பையன் கிடையாது, நாம தான் அப்படிங்கிற எண்ணத்துல தான் அவர் இருக்காரு. ஏன்னா இப்ப பாமகன்னு ஒரு 10 எம்எல்ஏ வந்துட்டாங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா ஒருவேளை தொங்கு சட்டசபை ஆச்சுன்னா அதுல 2-3 பேர் மினிஸ்டர் ஆயிடுவான். நிர்வாகிகள் வந்து அன்புமணியோட இருக்கிறது உண்மை. நிர்வாகிகள் ஆனால் அங்கீகரிக்கப்பட்ட கட்சி அது கிடையாது. இப்போ ஆமா, பதிவு செய்யப்பட்ட கட்சி தான். இப்பவே சின்னம் கொடுக்க மாட்டேன்னு கொடுக்க மாட்டாங்க. அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இருந்தா சின்ன அவனுக்கு வரும். அங்கீகரிக்கப்பட்ட கட்சி இல்லைங்கிறதுனால 2 பேரும் போட்டி போட்டாங்கன்னா மாமல்ல சின்னத்துக்கு அதை நிறுத்திடுவாங்க. ஆளுக்கு வேற சின்னம் தான் கொடுப்பாங்க, சுயேட்சை சின்னம் தான் கொடுப்பாங்க. அதனால தான் ராமதாஸ் தெளிவா இருக்காரு. சின்னத்தை விட்டுட்டலாம், முடக்கட்டும். மாம்பழம் அவரும் கிடையாது, நமக்கும் கிடையாது. நம்ம வேற சின்னத்தை வாங்கி ஸ்டாலினோட போயிடலாம். போறது எல்லாத்தையும் ஜெயிக்க போகுது. போயிட்டு திருமாவளவன் போயிட்டு ஒரு சாதாரண பானை சின்னத்தில் நின்று ஜெயிக்கலையா? கண்டிப்பா. அதுதான் அந்த ஒரு நோக்கம் தான் இருக்குது இன்னைக்கு வரைக்கும். கண்டிப்பாக இப்படியே போயிட்டு இருந்தால் திமுக ஆட்சி மீண்டும் 5 வருஷத்துக்கு வர்றதுக்குண்டான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி சார். நீங்கள் எங்களுடன் இணைந்து கிட்டத்தட்ட பல்வேறு தகவல்கள் பரிமாறிக்கிட்டீங்க. லாரிகள், டிப்பர் லாரிகள் சம்பந்தமான பிரச்சனைகளையும் மற்றும் கரண்ட் அரசியல் நிகழ்வுகளை பற்றிய பல்வேறு நல்ல தகவல்களையும் இங்கே நீங்கள் பகிர்ந்துக்கிட்டீங்க. உங்களுக்கு மீண்டும் இந்த அரசியல் அரங்கம் சார்பாக நன்றியை தெரிவித்துக்கொள்ளுங்க சார். ரொம்ப ரொம்ப நன்றி சார். என்னை கூப்பிட்டு அழைச்சி பேசுனதுக்கு மிக்க மகிழ்ச்சி. நன்றி சார்.